அஸ்ஸலாமு குட் ஈவினிங் பிள்ளைகள். இன்றைக்கு ரிவிஷன் கிளாஸினுடைய இரண்டாவது நாள். சரி பிள்ளை, நான் கடைசியாக 5வது கேள்வியை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட கடைசியாக நான் ஒரு எக்ஸாம் பேப்பர் மாதிரி இந்த கேள்வியை எக்ஸாம் புக்கில் செய்ய சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். அதற்கு அமைவாக இப்போ நான் சொல்லக்கூடிய டிஸ்கஷன் அவ்வளவுதையும் எங்களோட டிஸ்கஷன் கொப்பியில் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வாங்க. நீங்கள் எக்ஸாம் கொப்பியில் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் பிள்ளைகள், எக்ஸாமை செஞ்சு பார்க்கலும் அதை மார்க்ஸை வச்சு கரெக்ட் பண்ணி பார்க்கலும். சரி, நாங்கள் விட்ட இடத்துலேருந்து ஆரம்பித்து கொள்வோம். 6வது கேள்வி. சரியோ? ரைட். 6வது கேள்வியை பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள். முதலாவது ஒர்க் ஷீட் 4 இருக்கக்கூடிய முதலாவது வேணீர் எடுக்குமானி கேள்வியில் 6வது கேள்வி. அவதானிங்க, 6வது கேள்வியில் மேலே பகுதி 5இல் A, B உள்ள உபகரணங்களினால் பெறப்பட்ட அளவிடையின் வாசிப்பை பின்வரும் ஒரு காட்டுகின்றது. உண்மை வாசிப்பை காண்கண்டு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பிள்ளைகள், நாங்கள் மேலுக்கு AB என்று சொல்லி, அதாவது 5வது கேள்வியில் AB என்று சொல்லி 2 கருவிகளை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்திருந்தோம், பூச்சிய வலுவை கண்டிருந்தோம். A என்ற கருவிக்கும் B என்ற கருவிக்கும். எங்களுக்கு தெரியும் A என்ற கருவியினுடைய பூச்சிய வலு என்று சொல்வது எங்களுக்கு வந்தது நேர்பூச்சிய வலு. ஸோ இந்த நேர்பூச்சிய வலுவினுடைய பெருமானம் 0.4 மில்லிமீட்டர். என்னென்னு சொன்னால் 4வது பிரிவு எங்களுக்கு பொருந்தி காணப்படுது. அதே நேரம் எங்களோட B என்ற கருவியினுடைய இழிவெண்ணிக்கையை பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் 0.2 மில்லிமீட்டர். ஏனென்றால் அதில் 8வது பிரிவு பொருந்தது. 10ல் 8 போனால் 2 தர இழிவெண்ணிக்கை 0.2 மில்லிமீட்டர். ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்கொள்கிறேன். இது எங்களுக்கு பிள்ளைகள் நேர்பூச்சிய வலுவும் மறைப்பூச்சிய வலுவும். அப்போ இது எங்களுக்கு நேர்பூச்சிய வலு, இது எங்களுக்கு மறைப்பூச்சிய வலு. சரியோ? ரைட். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ரீடிங் கொண்டு எடுக்க போகிறோம். அது என்ன ரீடிங் கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் பாருங்க, எங்களுக்கு தரப்பட்டிருக்குது இது மாதிரியாக. இப்படியாக எங்களுக்கு ஒரு வேனியர் வாசிப்பு ஒன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. சரியோ? இதில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இது 2 சென்டிமீட்டர், 21 மில்லிமீட்டர், 22 மில்லிமீட்டர், 23 மில்லிமீட்டர். இதில் எங்களுக்கு தேவையானவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள், வேனியர் பூச்சிய குறி என்று சொல்வது எந்த இடத்துல இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ வேனியர் பூச்சிய குறியன்றது இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் 21க்கும் 22க்கும் இடையில் வேனியர் பூச்சிய குறி இருக்குது. அதே நேரம் பொருந்தி காணப்படக்கூடிய பிரிவண்டு பார்க்குற நேரம் பார்த்துக்கொள்ளுங்க. 5, 4வது 1, 2, 3, 4வது பிரிவு எங்களுக்கு பொருந்தி காணப்படுது. சரியோ? ரைட். ஸோ 4வது பிரிவு வேனியர் பிரிவு, பிரதான பிரிவு, இது ஒரு பிரதான பிரிவோடு எங்களுக்கு பொருந்தி காணப்படுது. ஸோ இவ்வளவும் எங்களுக்கு போதுமா இருக்கு. ஒரு வேனியர் வாசிப்பு நீங்கள் எடுக்கிற நேரம் பிள்ளைகள், ஒரு கருவியை பயன்படுத்தி அளவீடு ஒன்று எடுக்கிற நேரம் ஒரு ரீடிங் ஒன்று நீங்கள் எடுப்பீங்க தானே. இந்த ரீடிங் என்று சொல்கிறது பிள்ளைகள் 2 ரீடிங்கினுடைய கூட்டுத்தொகையாக இருக்கு. முதலாவது பிரதான அளவீடு இந்த ரீடிங், அதாவது மெயின் ஸ்கேல் டிவிஷன் மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வேனியர் ஸ்கேல் ரீடிங் ஆக இருக்கு. வேனியர் ஸ்கேல் ரீடிங் ஆக எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. ஸோ இதில் மெயின் ஸ்கேல் ரீடிங் என்னென்று பார்க்குறேன்னு சொன்னால், வேனியரின் பூச்சிய குறிக்கு முதல் இருக்கக்கூடிய பிரதான அளவிடையின் வாசிப்பு தான் எங்களுக்குரிய என்னவாக இருக்குமென்னு சொன்னால் பிள்ளைகள் மெயின் ஸ்கேல் ரீடிங் ஆக எங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ நாங்கள் உண்மைக்கும் என்ன செய்கிறோம்னா, எங்களோட வாசிப்புன்னு சொல்றது இந்த இடத்துல வருது. இதுதான் எங்களோட ரீடிங் என்று சொல்லக்கூடியது பிள்ளைகள். இதுதான் எங்களோட ரீடிங் என்று சொல்றது. அதாவது பிரதான அளவிடையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய வாசிப்பு இவ்வளவு வாசிப்போட சேர்த்து பிரதான அளவிடையின் மெயின் ஸ்கேல் ரீடிங்கிறது இவ்வளவு எங்களுக்கு வரும். மெயின் ஸ்கேல் ரீடிங்கிறது இவ்வளவு எங்களுக்கு வரப்போகுது. இதோட சேர்த்து இங்க இருக்கக்கூடிய வாசிப்பு, இந்த சின்ன இடைவெளி, இந்த ரீடிங் தான் பிள்ளைகள் எங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னால்
வேனியர் ஸ்கேல் ரீடிங்காக எங்களுக்கு என்ன செய்ய போகுது இருக்க போகுது. வேனியர் ஸ்கேல் ரீடிங்காக இருக்கு. அப்போ இதோட சேர்த்து வரையும் கூட்டினா தான் எங்களுக்குரிய மொத்த வாசிப்பு கிடைக்கும். இது பேசிக்கான விஷயம், இது உங்களுக்கு ஒருக்கா சொல்லிவிட்டு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் மெயின் ஸ்கேல் ரீடிங் என்று பார்த்தோம்னா வேனியரை பூச்சிக்குறிக்கு முதல் இருக்கக்கூடிய பிரதான குறி என்று சொல்வது 21 மில்லிமீட்டர். நான் மில்லிமீட்டர்லேயே போட்டுக்கொள்கிறேன். 21 மில்லிமீட்டர் சக வேனியர் என்ற வாசிப்பு எப்படி எடுக்கிறன்னு தெரியும். பொருந்துற பிரிவை இழிவெண்ணிக்கையால் பெருக்க வேணும். ஸோ பொருந்தக்கூடிய பிரிவுன்றது பிள்ளைகள் 4வது பிரிவு. 4 தர இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டராக காணப்பட போகுது. அப்போ எங்களுக்குரிய உண்மையான வாசிப்புன்னு சொல்றது பிள்ளைகள் 21.4 மில்லிமீட்டராக என்ன செய்ய போகுது இருக்க போகுது. கருவியின் வாசிப்பு, உண்மையான வாசிப்பு இல்லை, கருவியின் வாசிப்பாக இருக்கு. அப்போ இது நாங்கள் எடுத்தது கருவியின் வாசிப்பு. கருவியின் வாசிப்பாக எங்களுக்கு இருக்க கருவியின் வாசிப்பு. அப்போ இந்த இடத்துல அவர் கேட்டது உண்மையான வாசிப்பு. இப்போ ஏண்ட கருவியை பயன்படுத்தி இந்த ரீடிங் நாங்கள் எடுத்திருந்தோம் என்று சொன்னால் என்ன, இந்த ரீடிங்கை நாம ஏண்ட கருவியை பயன்படுத்தி நாங்கள் எடுத்திருந்தோம் என்று சொன்னா பிள்ளைகள் ஏண்ட கருவிக்கு நேர்பூச்சிய வலு இருக்குது. ஸோ நாங்கள் உண்மையான வாசிப்பு என்று சொல்றது என்று சொன்னா பிள்ளைகள் பாருங்க. அப்போ உண்மையான வாசிப்பு என்று சொல்றது என்று சொன்னா பிள்ளைகள் கருவியின் வாசிப்பு, கருவியின் வாசிப்புல இருந்து கருவியின் வாசிப்பிலிருந்து நேர்பூச்சிய வலுவை நீங்க கழிக்க வேணும். நேர்பூச்சிய வலுவை கழிக்க வேணும். நேர்பூச்சிய வலு என்று சொல்றது எங்களுக்கு கழிக்கப்படும் பிள்ளைகள். ஆகவே பாருங்க, அப்ப இந்த கருவி இந்த ஏண்ட கருவியை பயன்படுத்தி இந்த ரீடிங் எடுத்திருந்தோம் என்று சொன்னா கருவியின் வாசிப்பு என்று சொல்றது 21.4 மில்லிமீட்டர். நேர்பூச்சிய வலு என்று சொல்றது 0.4 மில்லிமீட்டர். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாசிப்புன்றது என்ன 21 மில்லிமீட்டர். ரைட். இந்த இடத்துல 21 மில்லிமீட்டர் என்று சொல்லக்கூடிய ஆன்சரை நீங்க போட்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஆன்சர் என்றது பிள்ளைகள் இந்த இடத்துல பிள்ளை. ஏன் பிள்ளை? ஏன் பிள்ளை என்று சொன்னா பிள்ளைகள் எங்களுக்கு தெரிய வேணும். எப்பவுமே ஒரு கருவியால் அளக்கப்பட்ட வாசிப்புன்னு நாங்கள் கொடுக்கிற நேரம் பிள்ளைகள் அந்த கருவியின் இழிவெண்ணிக்கை எத்தனையாம் தசமதானத்தில் இருக்குதோ அத்தனையாவது தசமதானத்துக்கு உங்களோட ஆன்சர் நீங்க கொடுத்துக்கொள்ள வேண்டும். சரியோ? பாருங்க, 21.4 0.4 கழிச்சு விட்டோம்னா எங்களுக்கு கிடைக்கிறது 21 மில்லிமீட்டர். சரி, ஆனா இந்த கருவியினுடைய வேனியர் இடுக்கமானியினுடைய இழிவெண்ணிக்கை என்றது முதலாம் தசமதானத்தில் காணப்படுது 0.1 மில்லிமீட்டர். ஆக இழிவெண்ணிக்கை முதலாம் தசமதானத்தில் காணப்படுறதால முதலாம் தசமதானத்தில் தான் உங்களோட ஆன்சர் இருக்க வேணும். அப்ப எப்படி இருக்கணும்? 21.0 மில்லிமீட்டர் தெளிவாக காட்டப்பட வேண்டும். இந்த இடத்துல 21 மில்லிமீட்டர் என்று யாரும் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய புள்ளிகள் என்று சொல்றது நான் இங்க போட்டிருக்கிற ஸ்கீமின் அடிப்படையில் புள்ளிகள் இல்லை, மார்க்ஸ் இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு. சரியோ? ரைட். கவனிங்கோ, இந்த இடம் முக்கியமான இடம் 21.0 மில்லிமீட்டராக இருக்கு. பி பாட்டை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் பிள்ளைகள். பி பாட் அதாவது பி என்ற கருவியை பயன்படுத்தி நாம் என்ன செய்யற நேரம் அளவீடு செய்யற நேரம். ஸோ பி என்ற கருவியை பயன்படுத்தி நாங்கள் அளவீடு எடுத்தோம் என்று சொன்னா பிள்ளைகள் பாருங்க, உண்மையான வாசிப்பு, உண்மையான வாசிப்பு என்று சொல்றது பிள்ளைகள், உண்மையான வாசிப்பு என்று சொல்றது கருவியின் வாசிப்பிலிருந்து கருவியின் வாசிப்பு கருவியின் வாசிப்போட சேர்த்து நீங்க இந்த கருவி என்ன பூச்சிய வலு கொண்டிருக்குது? மறை பூச்சிய வலு கொண்டிருக்குது. ஆகவே மறை பூச்சிய வலுவை நீங்க கூட்டிக்கொள்ள வேண்டும். ஸோ அவதானிங்க, மறை பூச்சிய வலு 0.2 மில்லிமீட்டர் என்பது மறை பூச்சிய வலுவை நீங்க கூட்டிக்கொள்ள வேண்டும். ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க, உண்மையான வாசிப்பு என்று சொல்றது கருவியின் வாசிப்புகளை தெரியும் 21.4 மில்லிமீட்டராக இருக்க போகுது. அதோட மறைப்பூச்சிய வலுவை கூட்டிக் கொள்வோம் 0.2 மில்லிமீட்டர். மொத்தமாக எங்களுக்குரிய ஆன்சர் என்று சொல்றது 21.6 மில்லிமீட்டராக காணப்பட போகுது பிள்ளைகள். இதுதான் எங்களுடைய விடையாக இருக்கு. சரியோ? அப்ப இதையும் பாருங்க, முதலாம் தசமதானத்தில் நான் கொடுத்திருக்கிறேன் இந்த ஆன்சரை. கருவிகளை எடுத்து நீங்க ஆன்சர் கொடுக்கிற நேரம் சில இடங்கள்ல ஒரு கீ பாயிண்டோட சொல்றேன், சில இடங்கள்ல கருவிகளால் எடுக்கப்பட்ட வாசிப்புகள் என்று சொல்லி ஒரு சிலது தருவாங்க.
எப்படி என்றால் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கருவியால் எடுக்கப்பட்ட வாசிப்புன்றது 0.76 கிராம் என்று எடுப்போமே. ரைட். இந்த கருவியினுடைய எளிவெண்ணிக்கை என்று கேட்டாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்றால் இந்த கருவியால் 2வது தசமதானத்துக்கு திருத்தமாக வாசிப்பெடுக்க இயலுமா இருக்கு. ஆகவே 0.01 கிராம் 0.01 கிராம் என்றுதான் இந்த கருவியினுடைய என்னவாக இருந்திருக்கும் எளிவெண்ணிக்கையாக காணப்பட்டிருக்கும். 0.01 கிராம் தான் இந்த கருவியினுடைய எளிவெண்ணிக்கையாக இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சில விடயங்களை தரப்பட்ட ஆன்சர்லையும் நீங்களால் படித்து கொள்ள முடியுமா இருக்கும். மிக தெளிவான ஒரு விஷயம். ஸோ இது பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஒன்று கட்டாயம் என்ன செய்ய வேணும், இருக்க வேணும் பிள்ளை. சரியோ? ரைட். தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஸோ இது ரெண்டும் எங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் எடுத்துக்கொண்ட 7வதுக்கு போய்கொள்ளும். 7வது கேள்வி. 7வது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை. பின்வரும் வேனியர் எடுக்குமானியின் எளிவெண்ணிக்கையை காண்க. பின்வரும் வேனியர் எடுக்குமானியின் எளிவெண்ணிக்கையை காண்க. ரைட். ஸோ இதில் அவதானிச்சு கொள்ளுங்க. இதில் பிள்ளைகள் பாருங்க. அப்போ எங்களுக்கு ஒரு வேனியர் எடுக்குமானி ஒன்று தரப்பட்டிருக்குது. நேற்றைய வகுப்பில் நான் பிரதான அளவிடைந்த பிரிவுகள் எண்ணிக்கைய சிம்பிள் எண் என்று சொல்லியும் வேனியர் பிரிவுகள் எண்ணிக்கைய கேபிட்டல் எண் என்று சொல்லியும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி அதில் நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னு சொன்னால் இந்த கேபிட்டல் எண் வேனியர் பிரிவுகள் எண்ணிக்கை பெருசாகவும் பிரதான பிரிவுகள் எண்ணிக்கை சின்னதாகவும் இருக்கிற நேரம் தான் இந்த ஷார்ட் கட்டை பயன்படுத்தலாம். அதே நேரம் ஒரு எம்எஸ்டி மைனஸ் ஒரு விஎஸ்டி எண்ணங்களால் போட்டுக்கொள்ள முடியுமாக இருக்கும் என்ற விஷயத்தை உங்கள்கிட்ட நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பிள்ளைகள் இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன். ஆனால் இங்கே தரப்பட்டிருக்கிறது பிரதான அளவிடைகள் எண்ணிக்கை கூடுதலாகவும் வேனியர் அளவிடையின் எண்ணிக்கை குறைவாகவும் காணப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்க்குற நேரம் விளைக்கொள்ளும் எப்படி என்று சொல்லி அவதானிங்கோ. இதில் 7வது கேள்வியில் எத்தனை பிரதான அளவிடை பிரிவுகள் இருக்குன்னு பாருங்க. 1 சென்டிமீட்டர் 10 பிரிவு இருக்கு. அங்கால 9 பிரிவு 19 பிரதான அளவிடை பிரிவை வெறும் 10 வேனிய பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய வேனியர் எடுக்குமானி அல்லது வேனியர் தத்துவத்தை நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்ன பிள்ளைகள் நீட்டப்பட்ட வேனியர் அளவிடை அல்லது நீட்டப்பட்ட வேனியர் தத்துவம் என்று சொல்லி. ரைட். ஸோ அவர் எப்படி என்று சொன்ன பிள்ளைகள் பிரதான பிரிவுகள் எண்ணிக்கை பெருசாக இருக்கும், வேனிய பிரிவுகள் எண்ணிக்கை என்றது சிறியதாக காணப்படும். இவர் நாங்கள் சொல்றது பிள்ளைகள் நீட்டப்பட்ட வேனியர் தத்துவம் அல்லது நீட்டப்பட்ட வேனியர் அளவிடை என்று சொல்லி இந்த கான்செப்டில் தான் இந்த 7வது கேள்வி எங்களுக்கு ஆரம்பிச்சு கொள்ளுது. ஸோ நான் மென்ஷன் பண்ணி கொள்றேன். நீட்டப்பட்ட வேனியர் அளவிடை. நீட்டப்பட்ட வேனியர் அளவிடை. இந்த நீட்டப்பட்ட வேனியர் அளவிடை என்றது பிள்ளைகள் நான் தரப்பட்டதை இந்த இடத்துல உங்களுக்கு வரைஞ்சு காட்டிக்கொள்றேன். இதுல நிறைய பிரிவுகள் காணப்படுது. ஸோ பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளும் 10 பிரிவுன்னு சொல்லி இன்னொரு 9 பிரிவு இந்த பக்கம் வருது. நான் எழுதி காட்டுறேன், பரவாயில்லை. ரைட். ரைட். ஸோ இதில் பிள்ளைகள் எங்களுக்கு 19 பிரதான அளவிடை பிரிவுகளை என்ன செய்திருப்பாங்கன்னு சொன்னால் 10 வேனியர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு காணப்படும். 10 வேனியர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு காணப்படும். ரைட். இது மாதிரியாக நான் போட்டிருக்கிறேன். சரியோ? அப்ப 19 பிரதான பிரிவுகளை பிள்ளைகள் 10 வேனிய பிரிவுகளா என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு பிரிச்சு காட்டி இருக்குது. ஸோ இவ்வளவு எங்களுக்கு பாருங்க 19 பிரதான பகுதிகள், 19 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ். இவரை பார்த்தோம்னு சொன்னால் 10 வேனிய ஸ்கேல் டிவிஷன்ஸ் ஆக இருக்க போகுது. 10 வேனிய ஸ்கேல் டிவிஷன்ஸ் இருக்கு.
ஸோ இதில் முதலாவது கேள்வி எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ ரைட், சரி, ஏன் இப்படி ஒரு வேணியர் எடுக்குமானி சும்மா இருக்கிறது ஓகே தானே, இப்படி ஒரு வேணியர் எடுக்குமானியை நாங்கள் ஏன் பயன்படுத்தணும், அதில் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னா பிள்ளைகள், இவரை எதுக்காக நாங்கள் பயன்படுத்துறதுன்னு சொன்னால், இதை எங்களுக்கு 9 10 பிரிச்ச வேணியர் எடுக்குமானி இருக்கு தானே, 9 பிரதான அளவுடைய 10 வேணியர் பிரிவாளா பிரிச்ச எடுக்குமானி, வேணியர் எடுக்குமானி. உங்களுக்கு தெரியும் 1 மில்லிமீட்டர்ன்றது எவ்வளவு சின்னதுன்னு சொல்லி, உங்களோட கண்ணால் ரூலரில் பார்க்குறனையும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். அப்போ 0.9 மில்லிமீட்டர் தான் ஒரு வேணியர் பிரிவாக இருக்க போது நோமலாக சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வேணியர் எடுக்குமானி என்று சொல்றது. அப்போ ஒன்றை விட கொஞ்சம் குறைவு, அதில் நிறைய கோடுகள் இருக்கும். எங்களுக்கு உண்மைக்கும் இந்த பொருந்துற பிரிவுகளை பார்க்கறதுக்காக ஆய்வுக்கூடங்களை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், பிள்ளைகள் வெற்று கண்ணால் பார்க்குற கொஞ்சம் சிரமமான ஆக்கள் இருப்பீங்க, சிலவங்க பார்த்துக்கொள்ள முடியும். வெற்று கண்ணால் பார்க்கறது சிரமமாக இருக்கக்கூடிய ஆக்கள் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல குவிவு வில்லையை பயன்படுத்தி கொள்வாங்க. ஸோ குவிவு வில்லையை பயன்படுத்தா கொஞ்சம் சிரமமாக தான் பார்க்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 3 பிரிவு பக்கத்தில் இருக்கு. உங்களுக்கு தெரியும், பொருந்துற பிரிவை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது, அதையும் சொல்லிக் கொள்றேன். ரைட், அவதானிங்க பிள்ளைகள். இப்போ ஏதாவது ஒரு பிரிவு ஒன்று எங்களுக்கு பொருந்தி காணப்படுதுன்னு சொன்னா, பிரதான பிரிவு இது மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஏதாவது ஒரு பிரிவு ஒன்று பிள்ளைகள் எங்களுக்கு பொருந்தி காணப்படுதுன்னு சொன்னா, அந்த இடத்துல பொருந்தக்கூடிய அந்த இடத்துல பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு சொன்னா, இப்படியான ஒரு போக்கு உங்களுக்கு அவதானிக்க முடியும். அதாவது இது பொருந்துற பிரிவாக இருந்தால், இது பொருந்துற பிரிவாக இருந்தால் வேணியர் அடுத்த பிரிவுன்றது இங்கேயும் இங்கொருவர் இங்கொருவர் இப்படியாக இருப்பார் நோமலான வேணியர் எடுக்குமானியில். அதாவது கேபிட்டல் என் பெருசாவும் சிம்பிள் என் சின்னாவும் இருக்கக்கூடிய வேணியர் எடுக்குமானியில். அதாவது இந்த பிரதான முன்னுக்கும் இவருக்கு பின்னுக்கும் இருக்கும். அப்ப இவங்க 2 பேருக்கும் இடையில தான் பொருந்துற பிரிவு இருக்கும். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி உங்களால பொருந்துற பிரிவை இலகுவாக கடிச்சு கொள்ள முடியுமா இருக்க போகுது. சரியோ? ரைட். ஸோ இதுல பாருங்க பிள்ளைகள், 19 பிரதான அளவுடை 10 வேணியர் அளவிடை. இந்த வேணியர் அளவிடைகள் கொஞ்சம் இடைவெளி விட்டு பெருசாக இருக்குது. அப்ப பொருந்துற பிரிவை மிக தெளிவாக வெற்று கண்ணால அவதானிக்கிறதுக்கு தான் பிள்ளைகள் எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நீட்டப்பட்ட வேணியர் அளவிடைன்றது இடத்துல என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் பயன்படுத்தப்படுது. அப்ப பொருந்துற பிரிவை சிக்கல் இல்லாம தெளிவாக பார்க்கக்கூடியதா இருக்குது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், அப்ப இப்படியான ஒரு வேணியர் எடுக்குமானின்ற இழிவெண்ணிக்கைன்றது எப்படி வரப்போகுது சார்ன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ரைட், அவதானிச்சு கொள்ளும். பாருங்க, இந்த கருவியின் எளிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்க போறோம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். கருவியின் எளிவெண்ணிக்கை என்று சொல்றது முதலாவது நாங்க ஒரு வேணிய பிரிவு எவ்வளவுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். சரியோ? ரைட். அப்பதான் நீங்க பிள்ளைகள் ஒரு வேணிய பிரிவு என்று சொல்றது நான் இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளும். 10 வேணிய ஸ்கேல் டிவிஷன்ஸ் என்று சொல்றது 19 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸுக்கு சமம். சரி, 10 வேணிய ஸ்கேல் டிவிஷன் என்று சொல்றது 19 இன்டு ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 மில்லிமீட்டர். ஆகவே எங்களுக்கு 19 மில்லிமீட்டர் என்று வரும். ஒரு வேணிய ஸ்கேல் டிவிஷன் என்று சொல்றது பிள்ளைகள் 1.9 மில்லிமீட்டராக காணப்பட போகுது. ரைட். இங்க இடத்துல இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க அவதானிச்சு கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால் பாருங்க பிள்ளைகள், பாருங்க, அவதானிச்சு கொள்ளுங்க. சாதாரணமாக நாம இந்த முறையில, அதாவது கேபிட்டல் பெருசாகவும் சிம்பிள் சின்னாவும் இருக்கக்கூடிய ஒரு வேணியர் எடுக்குமானி எடுத்தால் லீஸ்ட் கவுண்ட் என்று சொல்றது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து ஒரு வேணிய ஸ்கேல் டிவிஷன் உங்களால கழிச்சு கொள்ள முடியுமா இருக்கு. ஆனா பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடிய நீட்டப்பட்ட வேணியர்ல பார்த்துக்கொள்ளுங்க, லீஸ்ட் கவுண்ட் என்று சொல்றது நான் ஜஸ்ட் எழுதி காட்டிக்கொள்றேன் உங்களுக்கு. ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து ஒரு வேணிய ஸ்கேல் டிவிஷனை உங்களுக்கு கழிச்சு கொள்ள முடியாது. ஏனென்று பாருங்க, ஒரு வேணிய ஸ்கேல் டிவிஷன் என்றது 1.9 மில்லிமீட்டர், ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர்ல இருந்து 1.9 மில்லிமீட்டர் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கா இந்த இடத்துல கழிக்க வேண்டி இருக்குது. இது எங்களுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆகவே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எளிவெண்ணிக்கை என்று சொல்வது என்று சொன்னால் ஒரு கருவியினுடைய அந்த கருவியால் எடுக்கக்கூடிய ஆக குறைந்த அளவீடு தான் அக்கருவியினுடைய எளிவெண்ணிக்கை என்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு வரைவிலக்கணம் இருக்குது, அதை நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். ஒரு குறிப்பிட்ட வேணியர் அளவு திட்டத்தை கொண்ட ஒரு கருவியில வேணியர் முதலாவது பிரிவு பிரதான பிரிவு ஒன்றோட பொருந்துறதுக்கு நகர்த்த வேண்டிய தூரம், வேணியர் முதலாவது பிரிவு பிரதான பிரிவு அடுத்துள்ள ஒரு பிரதான பிரிவோட பொருந்துறதுக்கு நகர்த்த வேண்டிய தூரம் தான் என்னவாக இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள் என்னது எளிவெண்ணிக்கையாக காணப்படும். சோ இந்த ஸ்கேலை கொஞ்சம்
பெருசாக்கி நான் இந்த இடத்துல வரைஞ்சு கொள்றேன் பாருங்க. இதுல பிள்ளைகள் இந்த பகுதியை கொஞ்சம் பெருசாகி கொள்ள போறேன். இந்த இடத்தை மட்டும் பார்த்துக்கொள்ளும் பிள்ளைகள். இதுல வேணியர் என்ற பூச்சியம் முதலாவது பிரிவு, இரண்டாவது பிரிவு, மூன்றாவது பிரிவு. வேணியர் இது பிரதான அளவுடைய பூச்சியம் பாருங்க. வேணியர் என்ற பூச்சியம் வேணியரின் முதலாவது பிரிவு இந்த இடத்துல எங்களுக்கு காணப்படுது. சரியோ? ரைட். அப்ப இழிவெண்ணிக்கை என்று சொல்றது என்னன்னு சொன்ன நான், வேணியரின் முதலாவது பிரிவு பிரதான அளவுடைய உண்டோர் பொருந்தறதுக்கு நகர்த்த வேண்டிய தூரம் பிள்ளைகள். ஆகவே இந்த இடத்துல எவ்வளவு தூரம் நீங்க நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு தூரம் தான் நகர்த்த வேண்டி இருக்கும். இவ்வளவு தூரம் நகர்த்த வேண்டி இருக்கும். இந்த தூரம் தான் பிள்ளைகள் இந்த கருவியினுடைய இழிவெண்ணிக்கையாக காணப்பட போகுது, லீஸ் கவுண்டாக இருக்க போகுது. அந்த அடிப்படையில் இது முதலாவது பிரிவு, இது இரண்டாவது பிரிவு என்று சொன்னா பிள்ளைகள் இவ்வளவும் உங்களுக்கு தெரியும். ரெண்டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் இவ்வளவு பார்த்தோம் சொன்னா பிள்ளைகள் அவதானிங்க. ஒரு வேனியர் ஸ்கேல் டிவிஷன். ஆக லீஸ் கவுண்ட் என்று சொல்றது இந்த இடத்துல எங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் ரெண்டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஒரு வேனியர் ஸ்கேல் டிவிஷன். சோ இதுதான் இந்த கருவியினுடைய இழிவெண்ணிக்கையாக காணப்பட போகுது பிள்ளைகள். ஒரு விஷயத்தை அவதானிக்க வேணும். இதான் சார் இதானா ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி என்கிட்ட கேட்டீங்களாக இருந்தா பிள்ளைகள் இல்லை. ஏன்னா கருவிக்கு கருவி இது மாறுபடும். ஸோ மிக தெளிவாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி வேணியர் என்ற முதலாவது பிரிவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிரிவு என்னவோ அதுல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே இது மாதிரி எங்களுக்கு வரக்கூடிய அதாவது சிம்பிள் எண் பெருசாகவும் கேபிட்டல் எண் சின்னதாகவும் அப்படி இருந்தால் இதுல பேர் என்ன? நீட்டப்பட்ட வேணியர். இந்த நீட்டப்பட்ட வேணியர் அளவிடையில லீஸ் கவுண்ட் என்று சொல்றது பிள்ளைகள் எப்படி இருக்கும் என்றால் XMSD மைனஸ் ஒரு VSD ஆக இருக்கும். இந்த X என்று சொல்றது எங்களுக்கு மாறுபட போகுது. சரியோ? ரைட். சோ இந்த விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். X என்றது என்ன செய்யும்? 2, 3, 4 என்று சொல்லி அந்த நீட்டப்பட்ட வேணியர் அந்த கருவிக்கு ஏற்றவாறு என்ன செய்யும் என்றால் பிள்ளைகள் இது எங்களுக்கு மாறுபடக்கூடியதாக இருக்கும். சரியோ? அந்த அடிப்படையில் இந்த இடத்துல எப்படி நாங்கள் என்ன செய்ய முடியாது, எங்களால் செய்து கொள்ள முடியாது, இப்படியாக எங்களுக்கு செய்து கொள்ள முடியாது பிள்ளைகள். அந்த அடிப்படையில் பார்த்தோம் சொன்னால் இவருக்குரிய இந்த நீட்டப்பட்ட வேணியருக்குரிய இழிவெண்ணிக்கை என்று சொல்றது லீஸ் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு பிள்ளைகள் 2 MSD minus 1 VSD என்று படிச்சிருந்தோம். 2 MSD minus 1 VSD. ஆகவே 2 MSD என்று சொன்னா பிள்ளைகள் 2 மில்லிமீட்டர் மைனஸ் 1.9 மில்லிமீட்டராக இருக்க போது கழிச்சு விட்டால் விட 0.1 மில்லிமீட்டராக காணப்பட போகுது. அப்ப பாருங்க அளவிடைகள் பெருசா இருந்த போதிலும் இழிவெண்ணிக்கை என்று சொல்வது எங்களுக்கு மாறுபட இல்லை. சோ பிள்ளைகள் மிக இலகுவாக என்ன செய்யலாம், ஆன்சர் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த விஷயங்கள்லாம் இப்பதான் நாங்க படிக்கிறோம். இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கோம்னு சொன்னா பிள்ளைகள் இதுல கூட பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப பேசிக்கா ஒரு கன்செப்ட் ஒரு தியரியை படிச்சு தர நேரம் நான் அதை முழுமையாக படிச்சு தருவேன். இதுக்கு பிறகு வேணியரை கேள்வி செய்யற நேரம் சும்மா பார்த்து கொண்டு தட்டி கொண்டு என்ன செய்யலாம், போய்விடலாம் மிக இலகுவாக. ஸோ இந்த விடயங்களை கவனமாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அப்படியே உங்களோட கோப்பிகளில் வடிவா வீடியோ போஸ்ட் பண்ணி என்ன செய்யலாம், உங்களால் எழுதி கொள்ள முடியுமா இருக்கு. சரியோ? ரைட். ஓகே. சரி. ஸோ இந்த பகுதி நாங்கள் முடிச்சிருக்கிறோம். இதில் ஒரு விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். 8ஆவதுல ரைட் வேணியர் எடுக்குமானியில் உள்ள நன்மை ஒன்றை தருகன்னு சொல்றார். அதாவது இதில் என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு சின்ன ஒரு மாற்றம் மட்டும் செய்து கொள்ளுங்க. மேலுள்ள என்ற வசனத்தை பண்ணிக்கொள்ளுங்க. மேலுள்ள வேணியர் இடுக்குமானியில் உள்ள நன்மை ஒன்றை தருக. மேலுள்ள வேணியர் இடுக்குமானியில் உள்ள நன்மை ஒன்றை தருகண்டு எழுதி கொள்ளுங்க பிள்ளை. சரியோ? ரைட். அப்ப இந்த வேணியர் இடுக்குமானியினுடைய நீட்டப்பட்ட வேணியர் அளவிடை கொண்ட இந்த வேணியர் இடுக்குமானியினுடைய நன்மை என்று பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் என்னது, பொருந்தும் பிரிவுகளை வாசிப்பின் போது பொருந்தும் பிரிவுகளை வெற்று கண்ணினால் மிக தெளிவாக அவதானிக்க முடியுமா? வெளியே கொள்ளுங்க நான் சொல்லக்கூடிய ஆன்சர். வாசிப்பின் போது பொருந்தும் பிரிவுகளை
வாசிப்பின் போது பொருந்தும் பிரிவுகளை தெளிவாக அவதானிக்க முடியும். வாசிப்பின் போது பொருந்தும் பிரிவுகளை தெளிவாக அவதானிக்க முடியும். ரைட். ஸோ இதுதான் இந்த கருவியினுடைய நன்மையாக எங்களுக்கு இருக்கிறது. சரியோ? ரைட். இப்போ அடுத்துக்கு போ. 9வது கேள்வி. எளிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டராக உள்ள வேனியர் எடுக்குமானி ஒன்றினால் சதவீத வலு 0.1 ஆகுமாறு பெற்றுக்கொள்ளத்தக்க இழிவு வாசிப்பு யாது? ஸோ எங்களுக்கு முதலாவது இந்த சதவீத வலு பின்ன வலு தொடர்பாக எங்களுக்கு என்ன செய்திருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேணும். அது எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். ரைட். அதை கொஞ்சம் இந்த இடத்துல என்ன செய்வோம் பார்த்துக்கொள்வோம். பிள்ளை நான் அழிச்சு கொள்றேன். ரைட். பாருங்கள், 9வது கேள்வி. முதல்ல எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், இந்த பின்ன வலு என்று சொல்றது. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு தந்திருக்கிறேன் டியூட்ல. நீங்க முதல் பேஜ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய ஷார்ட் நோட் இருக்கும், பார்த்துக்கொள்ள முடியுமா? ரைட். அவதானியம். பின்ன வலு என்று சொல்றது பிள்ளைகள், பின்ன வலு என்று சொல்றது ஃப்ராக்ஷனல் எரர் என்று சொல்லுவோம். பின்ன வலு என்று சொல்றது. இப்ப நான் சொல்ல போறது கருவிக்கு. சரியா? ரைட். ஒரு கருவியால எடுக்கக்கூடிய, ஒரு கருவியில் எங்களுக்கு இருக்கக்கூடிய உச்ச வலு, உயர் வலுவின் கீழ் வாசிப்பு, உச்ச வலு அல்லது உயர் வலுவின் கீழ் ஒரு கருவியில் இருக்கக்கூடிய மேக்சிமம் எரர், உயர் வலுவின் கீழ் வாசிப்பு ரீடிங் தர 100% எங்களுக்கு காணப்படும். ஒரு கருவியில் எடுக்கக்கூடிய உயர்வான வலு என்று சொல்றது அக்கருவியினுடைய இழிவெண்ணிக்கைக்கு சமனாக இருக்கு. ஒரு கருவியில் இருக்கக்கூடிய உச்ச வலுவண்டது பிள்ளைகள் அக்கருவியினுடைய இழிவெண்ணிக்கைக்கு எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்க போகுது. அந்த அடிப்படையில் இந்த சமன்பாடு நான் எப்படி எழுதலாம்னு சொன்னா பிள்ளைகள், உயர் வலுவுக்கு பதிலாக இழிவெண்ணிக்கை என்று போட்டுக்கொள்ள முடியும். இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு தர 100% எனக்கு என்ன செய்யப்படும் காணப்பட போகுது. இதுதான் பின்ன வலுவிற்குரிய சமன்பாடாக இருக்கும். பின்ன வலுவுக்குரிய சமன்பாடாக எங்களுக்கு காணப்பட போகுது. சதவீத வலு என்று சொல்றது பெர்சன்டேஜ் எரர். சதவீத வலு என்று சொல்றது பிள்ளைகள் பின்ன வலு தர 100% இருக்கு. என்னது பின்ன வலு? சாரி, இந்த இடத்துல சின்ன ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டேன். நான் என்னன்னு சொன்னால், பின்ன வலுவன்றதுக்கு எங்களுக்கு பெர்சன்டேஜ் வராது. பின்ன வலுவுக்கு எங்களுக்கு பெர்சன்டேஜ் என்று சொல்றது என்ன செய்யாது, பின்ன வலுவுக்கு பெர்சன்டேஜ் வராது. ஆகவே பின்ன வலுவென்று சொல்றது உயர் வலுவின் கீழ் வாசிப்பாக இருக்கு. ஒரு கருவியில் எடுக்கக்கூடிய உயர்வான வலுவண்டது அக்கருவியினுடைய இழிவெண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். சோ பின்ன வலுவண்டது பிள்ளைகள் உயர் வலுக்கு பதிலாக இந்த கருவிக்கு பயன்படுத்துற நேரம் இழிவெண்ணிக்கை எங்கள் வாசிப்பென்று போட வேண்டும். சதவீத வலுவண்டது எங்களுக்கு பின்ன வலு தர 100% காணப்படும். சோ இதுல பாருங்க, அப்ப சதவீத வலுக்கு பதிலாக என்னால போட்டுக்கொள்ள முடியும். சதவீத வலுக்கு பதிலாக எனக்கு போட்டுக்கொள்ள முடியும் இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு. இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு தர 100% எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுது, காணப்பட போகுது. ஸோ இந்த தியரி நோட்டை ஒரு என்ன செய்யும், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளை. ரைட். ஓகே. ஸோ இதுல இப்ப அவர் என்ன சொல்றாரு என்றால், இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வேனியர் எடுக்குமானியால சதவீத வலு 0.1% எடுக்கக்கூடிய ஆகுமாறு எடுக்கக்கூடிய இழிவு வாசிப்பு மினிமம் ரீடிங் என்னன்னு சொல்லி கேட்கார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வேணும் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், சதவீத வலு இருக்குதானே, இந்த சதவீத வலுவை குறைக்கிறதுக்கு ஒரு கருவியில சதவீத வலு என்ன செய்ய வேணும்னு சொன்னா பிள்ளைகள் மேக்சிமம் சதவீத வலுவை நாங்க குறைக்கிறதுக்கு தான் பார்க்க வேணும்.
சதவீத வலு கூடுதலாக இருக்கக்கூடிய கருவி என்று சொல்றது பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு பொருத்தமாட்டது என்று அதுல எரர்ஸ் கூட இருக்கு. அப்ப சதவீத வலுவை குறைப்பதற்காக எங்களுக்கு 2 நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் சதவீத வலுவை குறைக்கிறதுக்கு. முதலாவது விஷயம், அந்த கருவியால் எடுக்கக்கூடிய வாசிப்பின் அளவை கூட்டுறது. நாங்கள் எடுக்கக்கூடிய வாசிப்பை கூட்டுறது. வாசிப்பு கூடினால் சதவீத வலு என்ன செய்யும்? குறைவடையும். அதே நேரம் இழிவெண்ணிக்கையை குறைக்கிறது. அது எப்படி சார் இழிவெண்ணிக்கையை குறைக்கிற கருவியின் ரைட்? நீங்க கேட்கலாம் கேள்வி ஒன்று. இழிவெண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக பிள்ளைகள் நீங்க என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், வேறொரு இழிவெண்ணிக்கை குறைஞ்ச கருவியை நீங்க என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அப்ப இந்த இடத்துல உண்டு தந்த கருவியை பயன்படுத்தி சதவீத வலுவை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் வாசிப்பை கூட எடுக்க வேணும். அப்படி இல்லை, நீங்க நல்ல எக்யூரேட்டா தான் எடுக்கணும் என்று சொன்னா இழிவெண்ணிக்கை குறைஞ்ச கருவி என்ன செய்யலாம்? உங்களால பயன்படுத்தி கொள்ள முடியுமாக பிள்ளைகள் என்ன செய்யப்போது எங்களுக்கு இருக்க போகுது. அப்ப இழிவெண்ணிக்கை குறைவான கருவி ஒன்றை பயன்படுத்துதல், வேறு இழிவெண்ணிக்கை குறைந்த கருவியை பயன்படுத்துதல் எங்களுக்கு சதவீத வலுவை குறைக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கு. வேறு இழிவெண்ணிக்கை குறைந்த வேறு இழிவெண்ணிக்கை குறைந்த கருவியை பயன்படுத்தல். வேறு இழிவெண்ணிக்கை குறைந்த கருவியை பயன்படுத்தல். சரியோ? ரைட். இந்த 2 செயற்பாட்டின் மூலமாகவும் சதவீத வளையங்களால் செய்ய முடியும் என்று சொன்ன பிள்ளைகள் குறைத்துக் கொள்ள முடியுமாக இது. ரைட், ஓகே. இதுல அடுத்தொரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன். ரைட், கீ பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் சொல்றேன். இந்த எக்ஸாம் பாயிண்ட் என்ன சொன்னா பிள்ளைகள், ஒரு கருவியை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய இழிவு வாசிப்பு என்று சொல்றது நான் சொல்றேன். அதாவது ஒரு கருவியை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு கருவியை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய இழிவு வாசிப்பு. அப்போ ஒரு கருவியை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய இழிவு வாசிப்பு என்று சொல்றது பிள்ளைகள், நீங்க சொல்லுவீங்க டக்குன்னு லீஸ் கவுண்ட் என்று சொல்லி. ஓம், நீங்க சொல்றது சரி, இழிவெண்ணிக்கை தான் அந்த கருவியை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆக இழிவான வாசிப்பு. ஆனா பிராக்டிகலா அது எங்களுக்கு பொருத்தமற்றது. ஏன்னு சொன்னா பிள்ளைகள், அந்த கருவியை பயன்படுத்தி அந்த இழிவெண்ணிக்கையில இருக்கக்கூடிய வாசிப்பு, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு சொன்னா, மீட்டர் கோல்ல இழிவெண்ணிக்கை என்ன? 1 மில்லிமீட்டர். அப்போ 1 மில்லிமீட்டர் நீங்க அளக்கிறதுக்கு மீட்டர் கோலை பயன்படுத்தலாம்னு கேட்டா பயன்படுத்த இயலாம். ஏன்னு சொன்னா அங்க நீங்க ஒரு கருவியை பயன்படுத்த இருக்கக்கூடிய இழிவு வாசிப்பு என்று சொல்ற நேரம் இழிவெண்ணிக்கைக்குரிய வரைவிலக்கணம், அது தவிர ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேணும். எப்பவுமே பிள்ளைகள் அந்த கருவியை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய இழிவு வாசிப்பு என்று சொல்றது பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த வாசிப்பினுடைய சதவீத வலு 1% அல்லது அதிலும் குறைவாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த இழிவு வாசிப்பின் நாங்க எடுக்கக்கூடிய இழிவு வாசிப்பு என்று சொல்றது பிள்ளைகள், இந்த ஒரு கருவியை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய இழிவு வாசிப்பு என்று சொல்றது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா பிள்ளைகள், அவ்வாசிப்பின் சதவீத வலு 1% அல்லது அதிலும் குறைவாக இருக்க வேண்டும். அதிலும் குறைவாக எப்படி இருக்க வேண்டும் பிள்ளைகள்? இருக்க வேண்டும். அதிலும் குறைவாக உங்களுக்கு இருக்க வேண்டும் பிள்ளை. சரியோ? ரைட். அப்ப இழிவு வாசிப்பு என்று சொல்லி கேட்டான் என்று சொன்னால் நீங்க சதவீத வலுவை 1% வச்சு பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆக பிள்ளைகள், ஒரு கருவியை நீங்க எப்படிப்பட்ட கருவியா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சதவீத வலு எப்படி இருக்கணும்? 1% விட எங்களுக்கு குறைவா இருக்க வேண்டும். சோ இந்த இடத்துல ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிக் கொள்றேன், பாருங்க, அவதான் சொல்லுங்க. ரைட், நான் ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டு போக மாட்டேன், எக்ஸாமுக்கு வரக்கூடிய சகலதையும் இந்த இடத்துல டிஸ்கஷன் பண்ணி கொண்டு போவேன். சரியோ? ரைட். சோ வடிவா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள்.
ரைட், அவதானிங்க. இதுல நாங்க எடுத்துக்கொள்ளும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பிள்ளைகள், ஒரு மீட்டர் கோலை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய இழிவு வாசிப்பு என்று சொல்றது எங்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாரு. நான் சொல்றேன், மீட்டர் கோலை பயன்படுத்தி எடுக்கப்படக்கூடிய இழிவு வாசிப்பு, நான் அதை எழுதல, ஜஸ்ட் சொல்லிக்கொள்றேன். மீட்டர் கோலை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய இழிவு வாசிப்பு என்று சொல்றது, மினிமம் ரீடிங், இழிவு வாசிப்பு என்று சொல்றது பிள்ளை. இந்த இழிவு வாசிப்பு என்று கேட்டார் என்றால், நீங்க சதவீத வலு 1% எடுக்கக்கூடிய வாசிப்பு தான் அந்த இழிவு வாசிப்பு. சரியோ? அப்ப பெர்சன்டேஜ் எரர் எப்படி இருக்க வேணும்? 1% இருக்க வேணும். நாங்க சமன்பாடை பயன்படுத்தி பார்த்துக்கொள்ளும். சதவீத வலுவென்று சொல்றது இழிவெண்ணிக்கை எங்கள் வாசிப்பு தர 100%. அப்ப 1% எங்கட சதவீத வலு இருக்க வேண்டும் சொன்னால், கருவியின் இழிவெண்ணிக்கை, மீட்டர் கோலின் இழிவெண்ணிக்கை என்றது 1 மில்லிமீட்டர். ரீடிங் என்று சொல்றது வாசிப்புன்றது மினிமம் ரீடிங் தான் நாங்க என்ன செய்ய போறோம், பார்த்துக்கொள்ள போறோம். அப்ப நான் அதை எழுதி கொள்றேன் என்றால் RM என்று சொல்லி, ரீடிங் மினிமம் தர 100% என்ன செய்ய போது இருக்க போகுது. இந்த இடத்துல பெர்சன்டேஜ் ரெண்டும் என்ன செய்யும், கேன்சல் ஆகும். பெர்சன்டேஜ் ரெண்டும் கேன்சல் பண்ணா RM என்று சொல்றது, மினிமம் ரீடிங் என்று சொல்றது 100 1 மில்லிமீட்டரால பெருக்கினால் 100 மில்லிமீட்டரா இருக்கும், அதாவது 10 சென்டிமீட்டர். சோ 100 மில்லிமீட்டர் அல்லது 10 சென்டிமீட்டராக காணப்பட போகுது இந்த மீட்டர் கோலால நாங்க எடுக்கக்கூடிய இழிவு வாசிப்பு என்று சொல்றது. சரியோ? ரைட். அப்ப சில கேள்விகள் எங்களுக்கு கேட்பான். எப்படி என்ன சொன்னா பிள்ளைகள், அவதானிச்சு கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட சில நீளங்களை தருவான் பிள்ளைகள், குறிப்பிட்ட சில நீளங்களை தருவான். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 8.1 மில்லிமீட்டர் என்ற ரீடிங் இருக்கு, 9.4 மில்லிமீட்டர் ரீடிங் ஒன்று இருக்கு, 12.5 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் என்று சொல்லி ஒரு ரீடிங் ஒன்று இருக்கு. சரியோ? ரைட். இப்படி இருக்கக்கூடிய 3 வாசிப்புகள்ல எந்த வாசிப்பு எடுக்கிறது, மீட்டர் கோலை பயன்படுத்தி எடுக்கிறது சிறந்தது என்று கேட்டாங்கன்னு சொன்னால், இதுல இவங்க 2 வாசிப்பையும் எடுக்கிறது சிறந்ததல்ல, 12.5 சென்டிமீட்டர் எடுக்கிறது தான் சிறந்தது. காரணம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், 12.5 எடுக்கிற நேரம் தான் சதவீத வலு 1% குறைவாக இருக்கும். ஏன் குறைவாக என்று சொல்றால், 10 சென்டிமீட்டர் எடுக்கிற நேரம் தான் 1%, ரீடிங் கூடுற நேரம் 10 சென்டிமீட்டரை விட ரீடிங் கூடுற நேரம் 1% விட எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இந்த சதவீத வலுவண்டது எங்களுக்கு குறைவடைய போகுது. சரியோ? ரைட். அப்ப இது ரெண்டும் எடுக்கிறதுக்கு யார் பொருத்தம் என்றால், இழிவெண்ணிக்கை அவரை விட குறைஞ்சது வேணீர் எடுக்குமானி அல்லது நுண்மானி திரு கழிச்சு, கேள்வியை பொறுத்தது, கருவிகள் தரப்பட்ட கருவிகளை பொறுத்தது. விளங்குதோ? ரைட். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸாம்ல கேட்பான். அப்ப வெறுமன ஒரு நீளத்தை தந்து அதுக்கு நீங்க இழிவெண்ணிக்கை ஒரு நீளத்தை தந்து அதை எந்த கருவியை பயன்படுத்தி எடுக்க முடியும் என்று உங்கள்கிட்ட கேட்டார் என்று சொன்னால், நீங்க கட்டாயம் இந்த சதவீத வலுவண்ட ஃபேக்டரையும் கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டிய ஒன்றாக உங்களுக்கு என்ன செய்ய போகுது பிள்ளைகள் இருக்க போகுது. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும். கடந்த கால MCQக்கள்ல இது எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது. சரியோ? MCQ தந்திருக்கிறேன் ஒர்க் ஷீட்ல. நான் நினைக்கிறேன் 2வது ஒர்க் ஷீட்ல இப்படியான கேள்விகள் இருக்குன்னு சொல்லி, எஸ் 2வது 3வது ஒர்க் ஷீட்ல இருக்கு கேள்விகள். அதுல கொஞ்சம் என்ன செய்யலாம், உங்களால பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கு. ரைட், ஓகே. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஒரு விஷயம் தான் பிள்ளைகள் இப்ப எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 9வது கேள்வி என்றது. இப்ப குயிக்கா என்ன செய்வோம், ஆன்சர் போய்கொள்ளும். ஸோ இப்ப 9வது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், 9வது கேள்விக்குரிய ஆன்சர் பெர்சன்டேஜ் எரர் என்று சொல்றது 0.1% இருக்க வேணுமாம். ரைட். அப்ப கருவியின் இழிவெண்ணிக்கை என்று சொல்றது 0.1 மில்லிமீட்டர் என்று சொல்றாங்க. வாசிப்பு என்று சொல்றது மினிமம் ரீடிங் கேட்கப்பட்டிருக்குது, R மினிமம் இன்டு 100%. சதவீதம் ரெண்டும் கேன்சல் ஆகும், 0.1 ரெண்டும் வெட்டுப்பட எங்களுக்கு 1 மில்லிமீட்டர் என்று வரும். 100 ஒன்றால பிரிக்கினால் இங்க R மினிமம் ரீடிங் என்று சொல்றது, மினிமம் ரீடிங் என்று சொல்றது எங்களுக்கு இழிவு வாசிப்பு என்று சொல்றது எங்களுக்கு கிடைக்க போது பிள்ளைகள் 100 மில்லிமீட்டர் அல்லது 10 சென்டிமீட்டர். உங்களோட ஆன்சர் என்ன செய்யலாம், நீங்க இந்த இடத்துல கொடுத்து கொள்ள முடியுமாக இருக்கும். இது எப்ப இங்க இருக்கக்கூடிய வேணியர் எடுக்குமானிக்கு 0.1% சதவீத வலு இருக்கிற நேரம். இதே வேணியர் எடுக்குமானிக்கு பிள்ளைகள் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் 1%
வார மாதிரி இழிவு வாசிப்பு பார்க்க போறோம் பாரு. அப்ப 1% வலு இருக்கிற மாதிரி நாங்க வேணீர் எடுக்குமானிக்கு பார்த்தோம்னா வேணீருடைய இழிவெண்ணிக்கை 1 மில்லிமீட்டர். அப்ப இதுல நாங்க ரீடிங் மினிமம் ரீடிங் பார்த்துக் கொள்வோம். 100%. சதவீதம் ரெண்டும் வெட்டுப்பட்டால் 100 தசம் உண்டால பெருக்கினால் 10 மில்லிமீட்டர். அப்ப ஆர் ரீடிங் மினிமம் என்ன ரீடிங் மினிமம் சொல்றது 10 மில்லிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர். அப்ப பாருங்க வேணீர் எடுக்குமானியால 1% வலுவுல அளக்கக்கூடிய வாசிப்பு என்று சொல்றது பிள்ளைகள் 1 சென்டிமீட்டர். அப்ப மீட்டர் கோலை பயன்படுத்தி 1% எங்களுக்கு பார்க்கக்கூடியது 10 சென்டிமீட்டர் தான். ஆனா வேணீருக்கு அது ஒன்றாக என்ன செஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு. இழிவெண்ணிக்க 10 மடங்கால குறைஞ்சிருக்கிற அதே நேரத்தில் எங்களுக்கு மினிமம் ரீடிங்கும் 10 மடங்கால என்ன செஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு. இங்க இழிவெண்ணிக்க 1 மில்லிமீட்டர், இங்க 1 மில்லிமீட்டர். மினிமம் ரீடிங் இங்க 10 1%க்கு 10 என்றால் இங்க 1%க்கு எங்களுக்கு உண்டு. விளங்குதோ? ரைட். சோ இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப நீங்க 1 சென்டிமீட்டரை விட குறைஞ்ச வாசிப்புகள் எடுக்கிறதுக்கு வேணீர் எடுக்குமானி பயன்படுத்த முடியுமான்னு கேட்டால் பயன்படுத்தலாமான சதவீத வலுவை வச்சு பார்க்கிற நேரம் எங்களுக்கு சிறந்ததல்ல. அப்ப அது பயன்படுத்த எங்களுக்கு முடியாது. அப்ப அதுக்கு யாருக்கு போகணும்? இவரை வச்சு கொண்டு எங்களுக்கு எடுக்க வேணும்டா. ஒன்று நாங்க எடுக்கிற ரீடிங்கை கூட்ட வேணும், வாசிப்பை கூட்ட வேணும். அப்படி இல்லை எங்கள்கிட்ட ஒரு ஸ்பெசிமென் தான் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏதாவது ஒரு பகுதி அல்லது ஒரு பொருள் தான் எங்கள்கிட்ட இருக்குது என்று சொல்லி எடுத்தோம் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு அடுத்த கருவிக்கு போக வேண்டும். என்றால் இழிவெண்ணிக்கை குறைச்சால் தான் எங்களுக்கு என்ன செய்யலாம்? சதவீத வலுவை குறைச்சு கொள்ள முடியுமா இருக்கு. ஐடியாஸ் முக்கியம். ரைட். ஓகே. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஆன்சரை போய்க்கொள்ள முடியும். 9வது ஆன்சர் என்றது பிள்ளைகள் இது நான் மேலதிகமான தந்தது பிள்ளைகள். அதாவது வேணீர் எடுக்குமானியை பயன்படுத்தி வேணீர் எடுக்குமானியை பயன்படுத்தி பயன்படுத்தி 1% வலுவில் எடுக்கக்கூடிய மினிமம் வாசிப்பு என்று சொல்றது. அதான் இங்க நான் போட்டிருக்கிறேன். ரைட். ஓகே பிள்ளை. சோ 9வது கேள்விக்குரிய ஆன்சர் நாங்க பார்த்திருக்கிறோம். அடுத்து நாங்க என்ன செய்வோம்? 10வது கேள்விக்கு போய்க்கொள்ளும். கொஸ்டின் நம்பர் 10 10வது கேள்வி. சரியோ? ரைட். அவதானிச்சு கொள்ளும். 10வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். மேலே பகுதி 7 உள்ள வேணீர் எடுக்குமானிற்கேற்ப வேணீர் அளவிடையின் ஒரு பகுதி பிரதான அளவிடையின் ஒரு பகுதியுடன் மீண்டும் பொருந்துவதற்கு வேணீர் அளவிடை நகர வேண்டிய தூரம் யாது? 7வது கேள்வியில் இருக்கக்கூடிய வேணீர் என்று சொல்றது. 7வது கேள்வியில் எங்களுக்கு இருக்கக்கூடிய வேணீர் கருவி என்று சொல்றது பிள்ளை நீட்டப்பட்ட வேணீர். அதை பார்த்தோம் சொன்னா இங்க பிரதான 1வது பிரிவு 2வது பிரிவு. வேணீருக்கு பார்த்தோம் சொன்னா பிள்ளைகள் வேணீர் பூச்சியம் என்று சொல்றது பொருந்தி காணப்படுது பிரதான அளவுடைய பூச்சியத்தோட. 1வது பிரிவுன்றது இங்க இருக்குது. சோ அடுத்த வேணிய பிரிவுன்றது பிரதான பிரிவோட பொருந்த வேணும்னு சொன்னால் எவ்வளவு தூரம் நகர வேணும்? இந்த லீஸ்ட் கவுண்ட் தூரம் நாங்க ஏற்கனவே அதுக்குரிய விஷயம் பார்த்திருந்தோம். இவ்வளவு தான் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நகர வேண்டிய தூரமாக இருக்கும். இந்த தூரம் என்றது இழிவெண்ணிக்கைக்கு சமன். அதாவது 2 மில்லிமீட்டர்ல இருந்து 1.9 மில்லிமீட்டர் போனால் வாசிப்பென்றது 0.1 மில்லிமீட்டரா இருக்கும். ஆகவே பொருந்த சேர்த்துக்கு நீங்க நகர்த்த வேண்டிய தூரம் என்று சொல்றது 0.1 மில்லிமீட்டராக இருக்கும். சரியோ? ரைட். அது ஒரு சரியொரு கேள்வி பிள்ளைகள். அடுத்து பார்த்துக் கொள்வோம். 11வது கேள்வி. சோ 10வது கேள்வி நாங்க பார்த்திருக்கிறோம். 11வது கேள்வி. 11வது கேள்வி. 11வது கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்க. தரப்பட்டுள்ள உரிவிற்கேற்ப அளவிடையின் சரியான பெருமானத்தை தீர்மானிப்பதற்கு பயன்படுத்தப்படும் வேணீர் எடுக்குமானியின் பகுதிகளை தருக என்று சொல்றாரு. ரைட். அவதானிங்க பிள்ளைகள். ஏ பார்ட்ல எங்களுக்கு தந்திருக்கிறது என்றால் H1 எங்களுக்கு தெரியும். H1 என்று சொல்றது பிள்ளைகள் H1 அளக்கிறதுக்கு நாங்க புறத்தாடைகளை பயன்படுத்துவோம். என்ன பிள்ளை? புறத்தாடைகள். ஆழத்தை அளக்கிறது துளைகளுக்கு தான். இதுக்கு புறத்தாடைகள் தான் நாங்க பயன்படுத்திக் கொள்வோம். புறத்தாடைகள் H1க்கு. அடுத்து பாருங்க H2 என்று சொல்றாரு. சோ H2 நாம் அளக்கிறதுக்கு பிள்ளைகள் ஆழத்தை அளக்கும் கோலத்தான் பயன்படுத்தும். ஏன்னா அது உள்ளுக்கு இருக்கு. உள்ளுக்கு எங்களுக்கு புறத்தாடை வச்சு கொண்டு மெஷர் பண்ண இயலாது. அகத்தாடையும் பயன்படுத்த இயலாது. இந்த 2 முடிவிடம் எடுக்கணும். இந்த இடத்துல 2 முடிவிடம் எடுக்கிறது கடினம். ரைட். ஓகே. சோ இவருக்கு பொருத்தமானது ஆழத்தை அளக்கும் கோல். ஆழத்தை அளக்கும் கோல். ஆழத்தை அளக்கும் கோல்.
அது பாருங்க D1. D1 சொல்றது புறவிட்டம் அகவிட்டமா பாருங்க, புறவிட்டமாகவே புறத்தாடைகள், ஆகவே புறத்தாடைகள். D2 என்று சொல்வது அகவிட்டம், ஆகவே அகத்தாடைகள், இன்டர்னல் ஜோஸ், அகத்தாடைகள். ஓகே ரைட். சோ பிள்ளைகள் இந்த இடத்துல ஒரு முழுமையான ரிவிஷன் ஒன்றை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், செய்து முடிச்சிருக்கிறோம். வேனியர் இடுக்கி மானியில. இதுக்கு பிறகு இந்த பகுதியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் கிட்டத்தட்ட பயங்கரமாக செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட மேக்சிமம் அந்த கேள்வியில ஒரு பிழை கூட விடாம செய்யக்கூடிய அளவுக்கான விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இதுல ரிவைஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல முழுமையான ரிவிஷன் எங்களுக்கு முடிஞ்சிருக்குது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு மறந்த விடயங்களை நாங்க ஞாபகப்படுத்திருக்கோம். சில பிள்ளைகள் படிக்காத பாயிண்ட்களை கூட நாம் என்ன செஞ்சிருக்கோம், இந்த இடத்துல நாம படிச்சிருக்கிறோம். வகுப்புல படிக்காம இருப்பீங்க, அந்த பாயிண்ட்ஸை கூட இங்க படிச்சிருக்கிறோம். இது தவிர்த்தும் பாயிண்ட்ஸ் இருக்குதான்னு சொல்லி கேட்டால் இருக்குது. இப்படியான பாயிண்ட்ஸ் நாங்க எதுல படிப்போம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் நான் உங்களுக்கு தந்திருக்கிறோம். என்னது, இன்னொரு பேப்பர் உண்டு, எங்கட ஸ்பெஷல் பேப்பர் இந்த வருஷம் நாங்க செய்யறது டொப்பர் சீரீஸ். ஸோ டொப்பர் சீரீஸ்ல இதிலும் மேலதிகமாக இருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தும் என்ன செய்யும் உங்களுக்கு வரும். ரைட், ஓகே. ஸோ இப்போ நாங்கள் இந்த வேனியர் என்ற பகுதியை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், முழுமையாக முடிச்சிருக்கிறோம். டொப்பர் சீரீஸ் பேப்பரை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளை. ரைட், டொப்பர் சீரீஸ் என்ற பேப்பர்ல நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த அமைப்பு கட்டுரை வினாக்கள்ல முதலாவது எங்களுக்கு இந்த படம் ஒன்று தரப்பட்டிருக்குது. இந்த படத்தில் வந்து பிள்ளைகள் நான் வந்து சிங்கள மீடியத்தில் நான் வந்து இந்த இமேஜ் இந்த விஷயங்கள் எடுத்து நான் ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு அதில் ரெஃபரன்ஸ் தான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த சிங்கள வேர்ட்ஸ் அப்படி இருக்கட்டும், அதோடு சேர்த்து தமிழ்லையும் என்ன செய்யுங்கோ, நாங்கள் எங்களோட பேர்களை நாங்கள் முதல் வகுப்பில் படித்த பேர்களை தயவு செஞ்சு என்ன செய்யுங்களே கூட உங்களுக்கு தெரியும். இந்த PQ என்று சொல்றது அகத்தாடைகளாக இருக்கும். இந்த AB என்று சொல்றது எப்படி இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு புறத்தாடைகளாக காணப்படும். அதே நேரம் AQ என்று சொல்றது நிலையான தாடைகளாகவும் PB என்று சொல்றது அசையும் அல்லது வழுக்கும் தாடைகளாகவும் இருக்கும். S என்று சொல்றது நிலைப்படுத்தும் சுரை. அடுத்து வந்து எங்களுக்கு ஒரு கீழுக்கு ஒரு சில்லொன்றும் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அந்த கீழே இருக்கக்கூடியதான் எங்களோட சில்லாக எங்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதி, இங்க இருக்கக்கூடிய பகுதி தான் எங்களுக்கு சில்லாக இருக்கும். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னாப்ல இதுல இப்படிதானே எங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ ஜோஸ் இப்படி வந்திருக்கு எங்களுக்கு. அதில் சில்லண்டு சொல்றது இங்கே இருக்கா, சில்லண்டு சொல்றது இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்குது. ரைட் ரைட் ஓகே. ஸோ இது மாதிரியாக எங்களுக்கு சில் இருக்குது. பின்னுக்கு எங்களுக்கு ஆழத்தை அளவிடும் கோல் இருக்குது. ஸோ அது மாதிரி எங்களுக்கு இருக்க போ. ஸோ அதுக்கு தான் பிள்ளைகள் பின்னுக்கு எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற படம் ஒன்றும் எங்களுக்கு தந்திருக்குது. அதில் நான் கீழுக்கு காட்டியிருக்கிற அந்த ஆரண்டு சொல்லக்கூடியதான் பிள்ளைகள் என்னவாக இருக்கும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கீழுக்கு இருக்கிற படத்தில் ஆரண்டு சொல்லதான் ஆழத்தை அளக்கும் கோலாக இருக்க போகுது. ரைட், இந்த அமைப்பு கட்டுரை வினாவில் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு வந்து கீழுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எங்களுக்கு படம் இருக்குது, இந்த இடத்துல எங்களுக்கு என்ன இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் எங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒன்று காணப்படுது. இதில் எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதில் எங்களுக்கு வேநீர் இழிவெண்ணிக்கை, வேநீரின் இழிவெண்ணிக்கை என்று சொல்வது என்னன்னு சொல்லி ஒரு பிரதான பிரிவின் நீளம் மைனஸ் ஒரு வேணிய பிரிவின் நீளம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. நோமலான ஒரு வேணியர் அளவிட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட எங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்டாக எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய விஷயம். கீழுக்கு எங்களுக்கு கேள்வி ஆரம்பிக்குது. எங்களோட எக்ஸாம் புக்கில் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த கேள்விக்குரிய ஆன்சரை நீங்கள் செல்ஃபாக செய்து பாருங்க. அதே நேரம் இந்த ஒர்க் ஷீட்டில் பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் ஒர்க் ஷீட் 1 எப்படியும் செய்து முடிச்சிருப்பீங்க, அழகு பரிமாணத்தில் வந்தது. ஒர்க் ஷீட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க் ஷீட்டுக்குரிய ஆன்சர்ஸ் பிள்ளைகள் நான் அடுத்த கிழமை என்ன செய்வேன், நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் தந்தாண்டு அதுக்குரிய நேரம் என்றது ஒரு வார காலம். அதுக்குள்ள முழுமையாக என்ன செய்திட வேணும், அதை எக்ஸாமில் செய்து பார்த்துட வேணும். நான் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு முதல்ல எக்ஸாமாக செஞ்சு பார்த்துட வேணும். நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் ரிசல்ட்ஸை மேக்சிமம்
உப்பரிம நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொண்டு வரோம் என்று சொல்லி நல்ல ஒரு நோக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொடர்ச்சியா ஒர்க் அவுட் பண்ணிக்கொள்ள வேண்டும். நான் சொன்னேன் இந்த இடத்துல எங்களுக்கு மோட்டிவேஷன் முக்கியம் இல்லை, டிசிப்ளின் தான் முக்கியம். தொடர்ச்சியாக அந்த ஒர்க் அவுட் என்ன செய்ய வேணும், செய்து கொள்ள வேண்டியிருக்கும் பிள்ளை. ரைட், அந்த அடிப்படையில் உங்களுக்கு பிள்ளைகள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒர்க் ஷீட் 2ல உங்களுக்கு MCQ கேள்விகள் இருக்குது, வேணியர்ல அதுகளை செய்து பார்த்திருக்க வேண்டும் கட்டாயம். அதே நேரம் இந்த இந்த கேள்வியை முடிச்ச உடனே ஒர்க் ஷீட் 3ல இருக்கக்கூடிய எங்கட முதலாவது கேள்வி, அதே நேரம் 2வது கேள்வி, 4வது கேள்வி இருக்குது. 4வது கேள்வி வேணியரோட தொடர்பு பட்டது. 8வது கேள்வி. இந்த மாதிரி இந்த கேள்விகள் என்ன செய்யலாம், உங்களால் செய்து பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். இதுக்குரிய ஆன்சர்ஸை நான் அப்லோட் பண்ணுவேன். இதில் இருக்கக்கூடிய மிக முக்கிய சில குறிப்புகளை நான் என்ன செய்வேன், நான் டிஸ்கஷன் செய்கிற நேரம் அதுகளை கொஞ்சம் பேசி கொண்டு போவேன். ஸோ இதையும் மறக்க மாட்டேன், நல்லா விளங்கிக் கொள்ள வேணும். வேணியர் பிரதான ரிவிஷன் சொல்ல இந்த இடத்துல எங்களுக்கு முடியுது. இதை தாண்டி ஒவ்வொரு வகுப்புகளும் எங்களுக்கு போகிற நேரம் பிள்ளைகள், ஒவ்வொரு கிளாஸும் நாங்கள் செய்து கொண்டு போகிற நேரம், அதில் இந்த வேணியர் தொடர்பாக வரக்கூடிய கேள்விகளை நாங்கள் அப்ரோச் பண்ணுற நேரம் சில முக்கியமான பகுதிகளை குறிப்புகளை உங்களுக்கு தருவோம். அதுக்கு தான் நான் சொன்னேன் வகுப்பை தொடர்ச்சியாக ஃபாலோ அப் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லி. ரைட், ஓகே பிள்ளை. ஸோ இந்த இடத்துல இந்த கேள்வி என்றது முடியுது. ஒரு முழுமையான ஒரு ரிவிஷன் முடிச்சிருக்கிறோம். இதுக்கு பிறகு இந்த அளவு டீட்டெயில் நாம் என்ன செய்ய மாட்டோம், வேணியர்ல பார்க்க மாட்டோம். இது தாண்டி இருக்கக்கூடிய பாயிண்ட்கள் தான் கழிச்சு கொண்டு போகும். சரியோ? ரைட், ஓகே. இப்ப அடுத்த பகுதிக்கு நாங்க போய்க்கொள்வோம் பிள்ளைகள். பார்த்தோம்னு சொன்னால் நுண்மானி திருகு கணிச்சு. ரைட், நுண்மானி திருகு கணிச்சு நாங்க என்ன செய்வோம், இப்ப ஆரம்பிச்சு கொள்வோம். ரைட், ஸோ முதல்ல நான் என்ன செய்யறேன்னு சொன்னாப்ல இந்த படத்தை கொஞ்சம் நான் வரைஞ்சு கொள்றேன். நுண்மானி திரு கணிச்சினுடைய படத்தை கொஞ்சம் இந்த இடத்துல நாங்கள் வரைஞ்சு கொள்வோம். நுண்மானி திரு கணிச்சியில் இருக்கக்கூடிய விடயங்கள் மிக குறைவாகத்தான் இருக்குது. ஏண்டா வேணியர் தத்துவம் என்ற அடிப்படையில் நிறைய விஷயங்களை பார்த்து முடிச்சிருக்கிறோம். நுண்மானி திருக்கணிச்சியில மிக குறைவான விடயங்கள் தான் இருக்குது. ஒருக்கா இந்த கேள்வியை செய்யாதாக்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு நான் அந்த படத்தை வரைஞ்சி முடிகிற வரைக்கும் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். வரைகிற நேரம் சும்மா ஃபோன் எடுத்து ஸ்டேட்டஸ் பாட்டு கொண்டு இருக்கிறல்ல,
எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், நான் இப்போ சொன்ன டொப்பர் கேள்வி கூட நீங்கள் செய்து பார்க்கலான்னு சொன்னால், இப்போ படிக்கிற பிள்ளை ஒன்று செய்து பார்த்துக்கொள்ளும். படிக்கிற பிள்ளைக்கு நோ எக்ஸ்கியூசஸ் என்ன, ரைட்ஸ். மற்றவங்களுக்கு தான் எக்ஸ்கியூஸ் இருக்கும். ஸோ சார் வந்து வேறு வேளாண் செய்து கொண்டிருக்கிறார், அப்போ நாங்கள் படிக்கிற நேரம் படிப்போம், இப்போ இருக்கிற டைமுக்கு வேறு ஏதாவது வேலை செய்வோம்னு சொல்லி நீங்களாவே நினச்சி கொண்டு செய்வீங்க பிள்ளை. அது எங்களுக்கு அறவே சரி வராது. ஏன்னா ஏ லெவலுக்கு அந்த வேலை அறவே சரி வராது. ஓகே, ரைட். ஃபோனில் வந்து கூடுதலான நேரங்களை செலவழிக்கிறத குறைச்சி கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த டூம் ஸ்க்ராலிங் செய்கிறது, இந்த தேவையில்லாத விடயங்கள் இன்வால்வ் ஆகிறதுன்னு சொல்லி குறைச்சி கொள்ளுங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். தேவையில்லாத ஆப்பிள் இருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமாக டெலிகிராமில் என்ன உங்களுக்கு தேவையோ, யார் சாரோட கிளாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அல்லது ஒரு பிரயோசனமான சேனலாக இருந்தால் மட்டும் அதில் நோட்டிஃபிகேஷன் இப்போ எல்லாத்துலேயும் எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்க வேணும் பிள்ளை, ரைட். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எது உங்களுக்கு தேவை, எது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி உங்களால் பார்த்துக்கொள்ள முடியுமாக இருக்கும். சரியோ, ரைட். ஸோ கவனமாக இருக்க வேணும். இருக்கிற காலம்ன்றது மிக முக்கியமானது, உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. இருக்கிற காலத்தை மேக்சிமம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஃபோனில் கூட நேரம் செலவழிக்கக்கூடாது. எங்களுக்கு இருக்கிற டைம்ன்றது மிக குறைவாக இருக்குது. ஸோ 7 மாத வரைக்கும் நேரத்தை கவனமாக செலவழிக்கிறதுக்கு பார்த்துக்கொள்ளும். ரைட், ஓகே. ஸோ பிள்ளைகள், இது என்ன உபகரணம்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும். இதான் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்கட நுண்மானி திருகு கணிச்சியாக என்ன செய்ய போது இருக்க போகுது. நுண்மானி திருகு கணிச்சி. நுண்மானி திருகு கணிச்சியாக எங்களுக்கு என்ன செய்ய போது இருக்க போகுது பிள்ளைகள். ஸோ இதில் பார்க்குற நேரம் இதில் உங்களுக்கு நடுவில் ஒரு கோடுண்டு காணப்படும். இதெல்லாம் எங்கட அந்த பூச்சியம் இருக்க போகுது. ஸோ இது மாதிரி அளவுடைகளும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. 50 பிரிவுண்டா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. இப்படி இருக்க போகுது. சரியோ, ரைட். பூச்சியம் இப்படி காணப்படும். அந்த நடுவில் இருக்கக்கூடிய பூச்சவளு காணக்கூடிய அல்லது பொருந்துற பிரிவு காணக்கூடிய அந்த கோடு இப்படி இருக்கும். இந்த கோட்டை வச்சு தான் நாங்கள் இத்தனை பிரிவு பொருந்துன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். என்ன பிள்ளை, ரைட், ஓகே. ஸோ இதுதான் இந்த கருவியினுடைய அமைப்பாக இருக்க போகுது. கருவியின் அமைப்பு இந்த இடத்துல இப்படியான ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. ரைட், ஓகே. ஸோ இதில் எச்சென்ற ஒரு பகுதி இருக்குது. அது எங்களுக்கு குறிக்கப்பட இல்லை இந்த இடத்துல. எச்சை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், எச்சை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ நான் அந்த பேர்களை போட்டுக்கொள்ளும். ரைட், அவதானி. சரி, கேள்விக்கு வாங்க பிள்ளைகள். எங்களோட ரெண்டாவது கேள்விக்கு வந்து கொள்ளுங்க எல்லாரும். ரைட், இந்த ரெண்டாவது கேள்வியில் பகுதிகளை குறிச்சு கொள்றேன்னு பாருங்க பிள்ளைகள். இந்த பகுதி என்று சொல்றது எங்களுக்கு ஏ ஆக இருக்கு. இந்த பகுதி என்றது பிள்ளைகள் எங்களுக்கு ஏ ஆக இருக்கும். இது பி ஆக எங்களுக்கு இருக்க போகுது, பி. சாரி, இதுதான் எங்களுக்கு பி ஆக இருக்கும். இதுதான் எங்களுக்குரிய பி ஆக காணப்படும். இது சி என்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். சி என்று தரப்பட்டிருக்கு. இந்த அளவிடை என்று சொல்றது எங்களுக்கு டி என்று தரப்பட்டிருக்கு. இந்த அளவிடை டி என்று தரப்பட்டிருக்கு. ரைட், டி. இது இ. இது எஃப்.
அது நேரம் இது G. H நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள் இந்த இடத்துல. H மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. H வந்து மிஸ் ஆகுது. ஸோ H குறிக்கிக்கொள்ளுங்க இந்த இடத்துல பிள்ளை. சரியோ? ரைட். சரி, நாங்க வருவோம் எங்களோட டிஸ்கஷனுக்கு வந்து கொள்வோம். ஸோ இதில் பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் முதலாவது கேள்வி, ரெண்டாவதுல முதலாவது கேள்வியை பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள். ரைட், பாருங்க. மேலுள்ள உபகரணத்தின் பகுதியை பெயரிடுக. முதலாவது இந்த கருவி என்று சொல்றது நுண்மானி திருகு கணிச்சி. இதனுடைய பகுதிகள் என்று சொல்றது பிள்ளைகள் ஏ என்று சொல்றது, நீங்க பிராக்டிக்கல் புக் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. ஏ என்று சொல்றது தீ தாழண்டு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. தீ தாழண்டு தரப்பட்டிருக்கு. பி என்று சொல்றது பிள்ளைகள், சாரி, ஏ என்று சொல்றது உங்களுக்கு தீ தாழண்டு தரப்பட இல்லை. ஏ என்று சொல்றது பிள்ளைகள் உங்களுக்கு கதிர்கோள் என்று தரப்பட்டிருக்கு. கதிர்கோள் பிராக்டிக்கல் ஹேண்ட் புக்ல கதிர்கோள் என்று இருக்கு. பி என்று சொல்றது பிள்ளைகள் உங்களுக்கு பட்டடை என்று சொல்லி இருக்கும். பட்டடை என்று சொல்லி இதுல பிள்ளைகள் இங்க பிராக்டிக்கல் புக்ல குறிக்கப்பட்டது பிள்ளையாக குறிக்கப்பட்டிருக்குது. இது எங்களுக்கு கதிர்கோளாக இருக்காது, மாறி போட்டிருக்கிறாங்க. ஏன்று சொல்றதுதான் பிள்ளைகள் பட்டடையாக இருக்கும். ஏ என்று சொல்றதுதான் பட்டடையாக இருக்கும். பி என்று பிள்ளைகள் கதிர்கோளாக காணப்படும். பி என்றது கதிர்கோளாக என்ன செய்யப்படும் என்று சொன்னா பிள்ளைகள் காணப்படும். உங்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவுண்டு தேவைன்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு அதை எங்களுக்கு காட்டிக்கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். ரைட், இதை நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள். இந்த கருவியில் இந்த கருவி இருக்க இங்கே இருக்கக்கூடிய மூவிங் எங்களுக்கு இருக்கக்கூடிய நுண்மானி திருகடிச்சு மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ். ஏன்னா மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜில் இந்த இடம் என்று சொல்றது என்வில் என்று சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். அதே நேரம் இந்த இடம் என்று சொல்றது ஸ்பிண்டில் என்று வரப்போகுது. என்விலும் ஸ்பிண்டிலும் என்று சொல்லி வரும். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். சரியோ? இதை நீங்கள் எடுத்து பார்த்தா கூட பாருங்க பிள்ளைகள், இது வந்து என்வில், இது வந்து ஸ்பிண்டில். ரைட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்குரிய ஸ்லீவ் தரப்பட்டிருக்கு, திம்பிள் தந்திருக்குது, ரச்சர் ஸ்டோக் தந்திருக்குது, ஸ்பிண்டில் லோக் இருக்குது, ஃப்ரேம் இருக்குது. சரியோ? ரைட். இப்படி எங்களுக்கு இருக்கு. ரைட். இதில் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் ஏ என்று சொல்றது என்விலாக இருக்கு. என்வில். ஸோ இந்த என்வில் என்று சொல்றது எப்படிப்பட்ட ஒன்று என்று சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு காட்டலாம். நிலையாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. என்வில் என்று சொல்றது நிலையாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. ரைட். ஓகே, உங்களுக்கு இந்த என்ன சொல்ற, இந்த பட்டறைகளில் வேலை செய்யற பட்டரை என்று சொல்லுவோம் தெரியுமா? கொல்லன் கம்மாலை பட்டறை என்று சொல்லி பட்டறைகளில் வேலை செய்யற நேரம் இரும்ப ஒன்றுக்கு மேல வச்சு சுத்தியலால் அடிப்பாங்க தெரியுமா? இரும்பை வந்து இப்படியான ஒன்றுக்கு மேல வச்சுட்டு இப்படி ஒன்று பார்த்துருப்பீங்க நீங்க. பட்டறைகளில் இருக்கும் இந்த கொல்லங்கம்மான் எல்லாம் இப்படி ஒன்று இருக்கும். இதுக்கு மேலே இரும்பை வச்சுட்டு ஏதாவது ஒன்றை இதுக்கு மேலே வச்சுட்டு என்ன செய்வாங்க, சுத்தியலால் வச்சு அடித்து கொள்வாங்க. ஞாபகம் இருக்குதா பிள்ளைகளுக்கு? ரைட். ஸோ இவர பேர் தான் யாருன்னு சொன்னா பிள்ளைகள் எங்களோட என்விலாக இருக்கும். சரியோ? ரைட். என்விலாக எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் காணப்பட போகுது. இந்த என்வில் என்று சொல்றது தான் பிள்ளைகள் இந்த பட்டடை என்று சொல்லுவோம். பட்டடை என்று சொல்லுவோம். ரைட். அதே நேரம் பி என்று சொல்றது ஸ்பிண்டிலாக இருக்கும். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்திலையும் சிங்கள மீடியத்திலையும் ரிசோர்ஸ் புக்ல சரியாக இருக்குது. ஆனால் பிள்ளைகள் தமிழ் மீடியத்தில் பிழையாக குறிக்கப்பட்டிருக்குது ஸ்டூடெண்ட் ஹேண்ட் புக்கில். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் பிழையாக படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கொள்ளும். அவ்வளோதான் இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்லக்கூடியது. ரைட். அப்போ நிலையாக இருக்கக்கூடியது அன்வில் என்று வரும், இயங்கக்கூடியது ஸ்பிண்டில் என்று வரும். ஸோ லேத் ஒர்க்கில் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போனீங்கன்னு சொன்னால் மொரோட்டோ கேம்பஸோ அல்லது வேறு எந்த கேம்பஸாக இருக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் ஒர்க் ஷாப் சப்ஜெக்ட்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அங்கே நாங்கள் வேலை செய்கிற நேரம் இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வியாழக்கிழமை அது வந்து 1 மணியிலிருந்து ஒரு 5-6 மணி வரைக்கும் ஒர்க் ஷாப் சப்ஜெக்ட் போகும். முதல்ல நாங்கள் செஞ்ச ஒரு உருப்படி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் வந்து நட் அண்ட் போல்ட். சரியா? ஸோ எல்லா சப்ஜெக்டும் ஃபர்ஸ்ட் இயரில் எல்லா சப்ஜெக்டும் தானே இருக்கும். ரைட். ஸோ அப்போ நாங்கள் படிக்கிற நேரம் இந்த நட் அண்ட் போல்ட் இருக்குது தானே. ஸோ இந்த நட் அண்ட் போல்ட் தான் வந்து எங்களுக்கு முதல்ல
நாங்கள் செய்ய வந்தது. ஸோ நீங்கள் மொரட்டோ கேம்பஸில் போயிருந்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் ஷாப் பாருங்கள், நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50-60க்கு மேலே வந்து நான் 50-60க்கு மேலே வந்து அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே வந்து பிள்ளைகள் என்ன இருக்குமென்னு சொன்னால் வந்து லேத் மெஷின்ஸ் இருக்குது. ஸோ லேத் மெஷின்ஸை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெக்னிக்கலாக நல்லா இருக்கும், நிறைய விஷயங்களை படித்துக்கொள்ள முடியும். எப்படி நாங்கள் வந்து இந்த என்ன சொல்கிறேன், இந்த ஸ்லீவுகளை இந்த கட் பண்ணி கொள்வது, இந்த என்ன சொல்கிறது, பிச்சு எல்லாம் சரியாக அப்படி எடுத்துக்கொள்வது, பிச்சுன்னு சொல்லுறது இந்த புரியடை தூரம்னு சொல்லுவோம், அது இல்லாமல் இப்படி நாங்கள் வெட்ட போகிறோம்னு சொல்லி. அப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ் இருக்கக்கூடிய இந்த விஷயம் எல்லாத்தையும் லேத்தில் வந்து நீங்கள் நட் அண்ட் போல்ட் ஒன்று செய்கிற நேரம், அதுக்கு நீங்கள் சரியாக அந்த பெவல் போடுற நேரம், என்ன சொல்கிறேன், அந்த சரியாக அதில் அந்த கோடுகள் இருக்குது தானே, இந்த பெவல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் போடுற நேரம் உங்களால் என்ன செய்யலாம், வடிவாக படித்து கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ ஆர்வம் இருங்க பிள்ளைகள், ஆசை இருங்க, இங்கெல்லாம் போய் நாங்கள் பார்க்க வேணும்னு சொல்லி. சரியோ, ரைட், ஓகே. ஸோ இது உங்களோட ஹேண்ட் புக்கில் பிள்ளையாக இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக்கில் தயவு செஞ்சு மாற்றிக்கொள்ளுங்க. பிள்ளையாக படிச்சிருந்தால் பிள்ளையாக படிச்சிருக்கேன்னு சொல்லி உரிய இடத்துல சொல்லிக்கொள்ளும். ரைட், ஓகே. அப்போ இதை மாற்றிக்கொள்ளுங்க. அது சம்டைம்ஸ் மிஸ்டேக்காகவும் இருக்கலாம், டீச்சர்ஸ் சும்மா பார்த்து மாறியும் தந்திருக்கலாம் உங்களுக்கு, அதை கொஞ்சம் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க பிள்ளை. ரைட், ஓகே, சரி. இதில் பி என்று சொல்வது பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் கதிர்கோலாக இருக்கும், ஏ என்று சொல்வது பட்டடையாக இருக்கும், பி என்றது கதிர்கோலாக எங்களுக்கு இருக்க போது. அடுத்து பார்த்துக்கொள்ளும் சி. சி என்றது பிள்ளைகள் பூட்டு என்று சொல்லலாம், பூட்டு. சி என்றது பூட்டு, லொக்காக இருக்கும், லொக். ஓகே, சி என்றது பூட்டுவாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்க திருகு என்ற வசனம் அல்லது நிலைப்படுத்தும் திருகு அல்லது வாசிப்பின் போது எங்கட கதிர்கோள நிலையாக வைத்திருக்க உதவும் திருகு என்றெல்லாம் நிறைய எழுதலாம். ஆனால் பூட்டு என்று சொல்லக்கூடிய வசனம் என்றது இந்த இடத்துல சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர சில ஸ்கீம்ஸில் 1-2 இடங்கள் என்ன செய்யலாம், வித்தியாசப்படலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதை சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தடுத்த கேள்விகள் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு, அந்த இடத்துல மற்ற பகுதிகளையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வேன். ரைட், ஓகே. ஸோ பூட்டு என்று சொல்லி இந்த இடத்துல வரப்போகுது சி. டி என்று சொல்றது பிள்ளைகள் பாருங்க, பிரதான அளவிடை. டி என்றது பிரதான அளவிடை, டி என்றது பிரதான அளவிடையாக இருக்கும், பிரதான அளவிடை. இ என்று சொல்றது உங்களுக்கு தெரியும் தீதாள், இ என்று சொல்றது தீதாள், தீதாள். எஃப் என்று சொல்வது தீதாள் தலை அல்லது பச்சுழச்சி. என்ன, ரைட். எஃப் என்று சொல்றது தீதாள் தலை அல்லது பச்சுழச்சியாக இருக்க போகுது. எஃப் என்று சொல்றது தீதாள் தலை அல்லது பச்சுழச்சி, தீதாள் தலை அல்லது பச்சுழச்சியாக இருக்கு. எஃப். ஜி என்று சொல்றது யூ வடிவ சட்டம். ஜி என்று சொல்வது பிள்ளைகள் யூ ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம், யூ ஷேப் ஃப்ரேம், யூ வடிவ சட்டம், யூ வடிவ சட்டமாக இருக்கும். எச் என்று சொல்றது பிள்ளைகள் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் வட்ட அளவிடை, சர்க்கியூலர் ஸ்கேலாக இருக்கும். வட்ட அளவிடை, வட்ட அளவிடை, சர்க்கியூலர் ஸ்கேல், வட்ட அளவிடையாக காணப்பட போகுது. ஸோ இவ்வளவும் தான் பிள்ளைகள் இந்த பகுதியினுடைய, இந்த கருவியினுடைய, இந்த பகுதியினுடைய முழுமையான அதனுடைய என்ன சொல்ற பகுதிகளும் அதனுடைய பேருமாக என்ன செய்யப்பட போகுது பிள்ளைகள் எங்களுக்கு காணப்பட போகுது. சரியோ, ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு நாங்கள் போய்கொள்வோம். ரைட், அவதானிங்க பிள்ளைகள். இரண்டாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி. உபகரணத்தின் இழிவெண்ணிக்கை காணும் முறையாது. இங்க இருக்கக்கூடிய நுண்மானி திருகு கணிச்சியினுடைய இழிவெண்ணிக்கையை காணக்கூடிய முறை என்று கேட்கிறாரு பிள்ளைகள். ஸோ எங்களுக்கு தெரியும் இழிவெண்ணிக்கை என்று சொல்றது, இந்த கருவியினுடைய இழிவெண்ணிக்கை என்று சொல்றது பிள்ளைகள் pitch divided by number of circular scale divisions. Okay, right. பாருங்க, இழிவெண்ணிக்கை என்று சொல்றது பிள்ளைகள் புரியடை தூரத்தின் கீழ், புரியடை தூரத்தின் கீழ் வட்ட அளவிடை பிரிவுகளின் எண்ணிக்கை, வட்ட அளவிடை பிரிவுகளின், வட்ட அளவிடை பிரிவுகளின் எண்ணிக்கையாக இருக்க போகுது, எண்ணிக்கையாக இருக்கு. இது எண்ணிக்கைன்னு முழுமையாக எழுதி கொள்ளும். நான் ஏனா கையனு போட்டிருக்கிறேன். சரியோ, ரைட்.
அப்ப இதுதான் இழிவெண்ணிக்கைக்குரிய சமன்பாடாக இருக்கும். இந்த இடத்துல நீங்க இழிவெண்ணிக்கைக்குரிய சமன்பாடை போட்டாலும் ஓகே தான். அல்லது பிள்ளைகள் இதை எங்களுக்கு என்ன செய்யலாம், வசனத்துல கூட எங்களால எழுதி காட்ட முடியும். எப்படி என்று சொல்றேன்னு கேட்டுக்கொள்ளும். முதல்ல இந்த குறியீடை தூரம் என்றதை நாங்க வரையறுத்து கொள்ள வேணும். அது என்ன குறியீடை தூரம் என்று சொல்றது? ரைட். இந்த குறியீடை தூரம் என்றது பிள்ளைகள் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறியீடை தூரம் என்று சொல்றது இந்த வட்ட அளவிடை என்று சொல்றது முழுமையாக திரும்பும் போது, இந்த தீதாள அல்லது வட்ட அளவிடைய முழுமையாக ஒரு சுழற்சி மேற்கொள்ளும் போது, ஒரு முழுமையான சுழற்சிக்கு, வட்ட அளவிடை பிரிவுகளின் ஒரு முழுமையான சுழற்சிக்கு முன்னோக்கி அல்லது பின்னோக்கி பிரதான அளவிடை வழியே நகரும் தூரம் எங்களுக்கு தெரியும். இது என்ன தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடியதுன்னு சொன்னா பிள்ளைகள், திருகாணி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு கருவியாக இது எங்களுக்கு இருக்க போகுது. என்ன தத்துவத்தில் இயங்கக்கூடியது பிள்ளைகள்? திருகாணி தத்துவத்தில் இயங்கக்கூடிய கருவி. திருகாணி தத்துவத்தில் ரெண்டு தத்துவங்கள் காணப்படும். வேனியர் தத்துவம் ஒன்று இருக்குது, திருகாணி தத்துவம் எங்களுக்கு இருக்குது. வேனியர் தத்துவம், திருகாணி தத்துவம் என்ற பிள்ளைகள் ரெண்டு எங்களுக்கு காணப்படும். வேனியர் தத்துவம், திருகாணி தத்துவம் என்று ரெண்டு தத்துவங்கள் இருக்கும். இந்த வேனியர் தத்துவத்தில் இயங்கக்கூடிய கருவிகள் ரெண்டு இருக்குது. என்னென்ன கருவி என்று பார்த்தோம்னு சொன்னால், வேனியர் இடுக்கிமானி, வேனிய கெலிப்பர் என்று சொல்றேன். அதே நேரம் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், நகரும் நுணுக்கு காட்டி, ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், ரைட், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், நகரும் நுணுக்கு காட்டி. திருகாணி தத்துவத்தில் இயங்கக்கூடிய கருவி ரெண்டு எங்களுக்கு தெரியும். ஒன்று மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ், நுண்மானி திருகு கணிச்சி, மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ். ரெண்டாவது கோளமானி, ஸ்பெரோமீட்டர், கோளமானி ஸ்பெரோமீட்டர் என்று சொல்லுவோம், கோளமானி. சோ இந்த 4 கருவிகள் இந்த ரெண்டுக்குள்ளதான் எங்களுக்கு இருக்கும். சோ பெட்டர் எப்படி படிக்கிறேன்னு சொன்னா பிள்ளையே, இந்த ரெண்டு தத்துவத்தையும் படிச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய என்னென்ன கருவிகள் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம், மிக தெளிவாக அதுக்குள்ள எங்களுக்கு படிச்சுக்கொள்ள முடியுமா இருக்கு. சரியோ, ரைட், ஓகே. பார்த்துக்கொள்வோம். இந்த இடத்துல குறியீடை தூரம் என்று சொல்ல என்ன சொன்னா பிள்ளைகள், எங்களுக்கு இந்த தீதாள நாங்க சுழற்ற நேரம், வட்டாளவுடைய பிரிவுகள் தீதாள சுழற்றினம் என்று சொன்னால் வட்டாளவு பிரிவுகள் எல்லாமே சுழலும். எங்களுக்கு தெரியும் இந்த கருவியில நாங்க இதை பிடிச்சு இப்படி திருப்பினோம்டா, வெலஞ்சுழியாக திருப்பினோம்டா, இங்க இருக்கிற பகுதி என்று சொல்ல இந்த கதிர்கோள் இருக்கதானே, கதிர்கோள் முன்னோக்கி போகும், கதிர்கோள் இருக்கதானே முன்னோக்கி போகும். அதாவது இப்படி சுழற்றினோம்டா இந்த கதிர்கோள் முன்னுக்கு போகும். இடஞ்சுழியாக சுழற்றினம் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய கதிர்கோள் என்று சொல்றது என்ன செய்யும், பின்னோக்கி வரும், கதிர்கோள் பின்னோக்கி வரும். சோ நீங்க ஒரு முழுமையான சுழற்சி மேற்கொள்றீங்க என்றால் அது வெலஞ்சுழியாகவும் இருக்கலாம், இடஞ்சுழியாகவும் இருக்கலாம். அதுக்காக அந்த வசனத்தை தெளிவாக சொல்லிக் கொள்றேன். ஒரு முழுமையான சுழற்சியின் போது பிரதான அளவிடையில் முன்னோக்கி அல்லது பின்னோக்கி செல்லும் தூரத்தை வட்ட அளவிடை பிரிவுகளின் எண்ணிக்கையால் பிரிப்பதன் மூலம் இழிவெண்ணிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இழிவெண்ணிக்கைக்கான வசனத்தில் எழுதக்கூடிய வரைவிலக்கணமாக இருக்க போது. ரைட், ஆன்சர் இதை எழுதி முடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். இதுக்கு கீழே அல்லது என்று போட்டு நான் இப்ப சொல்லக்கூடிய ஆன்சரை என்ன செய்யுங்க பிள்ளைகள், எழுதி கொள்ளுங்க. ஆன்சர் எழுதி கொள்ளுங்க, ஆன்சர் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். வட்ட அளவிடை பிரிவுகளை ஒரு முறை முழுமையாக சுழற்றும் போது, வட்ட அளவிடை பிரிவுகளை ஒரு முறை முழுமையாக சுழற்றும் போது பிரதான அளவிடை வழியே அது அசையும் தூரத்தை வட்ட அளவிடை பிரிவுகளின் எண்ணிக்கையால் பிரிக்கும் போது அசையும் தூரம், அதுதான் என்ன, குறியீடை தூரம். அசையும் தூரத்தை வட்ட அளவிடை பிரிவுகளின் எண்ணிக்கையால் பிரிக்கும் போது பெறப்படுவது
எளிவெண்ணிக்கை ஆகும். பெறப்படுவது எளிவெண்ணிக்கை ஆகும். பெறப்படுவது எளிவெண்ணிக்கை ஆகும். சரியோ? ரைட். பெறப்படுவது எளிவெண்ணிக்கை ஆகும். ரைட். மூன்றாவது கேள்வி. மார்க்ஸுகளை நான் பிறகு உங்களுக்கு சொல்லிக்கொள்வேன். இந்த ரெண்டு கருவிகள், இந்த கருவிகள் முடிஞ்சது பிறகு மார்க்ஸை சொல்லிக்கொள்ளும். நீங்கள் மார்க்ஸை போட்டு பார்த்துக்கொள்ள முடியுமா? ரைட். பாருங்க. ரைட். இவ்வளவுதான் பிள்ளைகள் இதில் இருக்கக்கூடியது. மூன்றாவது, உபகரணத்தின் பூச்சிய வலுவை காணும் முறை யாதென்று சொல்லி கேட்கிறார். உபகரணத்தின் பூச்சிய வலு என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். நான் வேநீர் எடுக்குமானிலையும் பூச்சிய வலு எப்படி எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். வேநீர் எடுக்குமானியில பூச்சிய வலு எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா, இதுல உபகரணத்தின் பூச்சிய வலுவை காணும் முறை யாதென்று சொல்லி கேட்டிருக்கார். எப்படி நீங்க காண போறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கார். ரைட். ஓகே. ஸோ இதுல பார்த்தப்பட்டு சொன்னா பிள்ளைகள், இந்த பூச்சிய வலுவை காண்றதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் சொன்னா பிள்ளைகள், கருவியை முதல்ல மூட வேண்டும். இந்த பட்டடையும் கதிர்கோலும் ஒன்று தொடுற நேரம், கதிர்கோலும் பட்டடையும் ஒன்று தொடுற நேரம் பிள்ளைகள், இங்க இருக்கக்கூடிய வாசிப்பு தான் கதிர்கோலும் பட்டையும் ஒன்று தொடுற நேரம். வட்ட அளவுடைய பூச்சியமும் பிரதான அளவுடைய பூச்சியம் ஒன்று எங்களுக்கு பொருந்தி காணப்படும் என்று சொன்னால் அந்த கருவி பூச்சிய வலு அற்றது. அல்லது கதிர்கோலும் பட்டயம் ஒன்று தொடுற நேரம் இந்த இடத்துல எங்களால் ஒரு வாசிப்புண்ட பெற முடியும் என்று சொன்னால் அந்த வாசிப்பு தான் இந்த கருவியினுடைய பூச்சிய வலுவாக என்ன செய்யப்பட போகுது பிள்ளைகள், எங்களுக்கு காணப்பட போகுது. சரியோ? ரைட். அப்ப எழுதிக்கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னால், பட்டடையும் கதிர்கோலும், எழுதிக்கொள்ளுங்க, பட்டடையும் கதிர்கோலும் ஒன்றை ஒன்று தொடச் செய்யும் போது அல்லது ஒன்றை ஒன்று தொடச் செய்யப்படும் போது, கதிர்கோலும் பட்டடையும் ஒன்றை ஒன்று தொடச் செய்யப்படும் போது, அப்படி எழுதுங்க. கதிர்கோலும் பட்டடையும் ஒன்றை ஒன்று தொடச் செய்யப்படும் போது, கதிர்கோலும் பட்டடையும் ஒன்றை ஒன்று தொடச் செய்யப்படும் போது கருவியின் வாசிப்பு, அந்த வாசிப்பு பூச்சியமாகவும் இருக்கலாம், நேர் பூச்சியமாகவும் இருக்கலாம், மறை பூச்சியமாகவும் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிரிவு பொருந்தும். ஒன்று பூச்சியத்துக்கு மேலே இருக்கிற பிரிவு பொருந்தும், அல்லது பூச்சியத்துக்கு கீழே இருக்கிற பிரிவு பொருந்தும். 48 47 பொருந்தும் மறை பூச்சி வலுக்கு, நேர் பூச்சி வலுக்கு 1 2 3 சொல்லி பிரிவு என்ன செய்ய போகுது, பொருந்த போகுது. ரைட். ஓகே. ஸோ கதிர்கோலும் பட்டடையும் கதிர்கோலும் ஒன்றை ஒன்று தொடச் செய்யப்படும் போது கருவியின் தொடச் செய்யப்படும் போது கருவியின் வாசிப்பு அதன் பூச்சிய வலுவாகும் போது கருவியின் வாசிப்பு அதன் பூச்சிய வலுவாகும். அதை நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், கதிர்கோலும் பட்டடையும் ஒன்றை ஒன்று தொடுமாறு செய்து அதன் போதான வாசிப்பை பெறல், அதன் போதான வாசிப்பை பெறல் என்ற வசனத்தை செய்யலாம், யூஸ் பண்ணிக்கொள்ள முடியுமா? கதிர்கோல் பட்டடையும் ஒன்றை ஒன்று தொடச் செய்யப்படும் போதான வாசிப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், பிள்ளைங்களுக்கு செய்யப்படும் போதான கருவியின் வாசிப்பு என்று சொல்வது எங்களுக்கு எப்படி இருக்கும் சொன்னால், இந்த கருவியினுடைய பூச்சிய வலுவாக இருக்கும். ஸோ சிம்பிளா அதுக்குரிய வரைவிலக்கணம் என்றது முடிஞ்சுது. ரைட். மூன்றாவது எங்களுக்கு முடிஞ்சுது. அடுத்த பாருங்க பிள்ளைகள், நாலாவது நாம் என்ன செய்வோம், இந்த இடத்துல பார்த்துக்கொள்வோம். நாலாவது. சரியோ? ரைட். நாலாவது பார்த்தோம் என்று சொன்னா பிள்ளைகள், நாலாவதுல இந்த நாலாவது கேள்வி செய்யற நேரம் நீங்க ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். என்னண்டா, நாலாவது கேள்வியில் பாருங்க, கம்பியின் விட்டத்தை அளவிடுவதற்கு வாசிப்பை பெறும் முறையை சுருக்கமாக விளக்குக. ஒரு கம்பிர விட்டத்தை நாங்கள் அளக்க போறோம் என்று சொன்னா பிள்ளைகள், அதுல வாசிப்பை நாம் எடுக்க போறோம். இதன் போதான முறையை சுருக்கமாக விளக்க சொல்றாரு. அப்ப உங்களுக்கு இந்த கம்பியின் விட்டம் அளக்குறேன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப பேசிக்கா அந்த கம்பியின் விட்டம் அளக்குற நிறைய முறைகள் இருக்குது எங்களுக்கு. இப்ப ஃபுல் ஒரு லிஸ்ட் இருக்குது, இப்படிதான் நாங்கள் அளக்க வேண்டும் என்று சொல்லி. இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட் என்று சொல்றது கடும் முக்கியமானது பிள்ளைகள். இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட் என்று சொல்றது, இந்த பாயிண்ட் என்று சொல்றது பிள்ளைகள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னண்டா, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பேட்டர்னை நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா, ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்யற நேரம் யூஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்ப நார்மலா என்ன செய்வீங்க, கம்பி எடுத்து கம்பிர தடிப்பை விட பெரிய ஒரு தூரத்துக்கு என்ன செய்ய வேணும், இந்த பட்டடையும் கதிர்கோளும் கொஞ்சம் தூரமாக்க வேணும். பட்டடையும் கதிர்கோளும் நாங்க தூரமாக்கிட்டு பிள்ளைகள் அதுக்கிடையில கம்பியை வச்சு, அதுக்கு பிறகு நாங்க தீதால சுழற்றிட்டு வாசிப்ப நெருங்குற நேரம் பச்சுழச்சிய சுழற்றி கிளிக் அண்ட் சவுண்ட் கேட்கிற நேரம் இந்த லொக்க மூடிட்டு என்ன செய்ய வேணும், ரீடிங் எடுக்க வேணும். அப்படி அந்த கம்பிக்கு என்ன செய்ய வேண்டால் ஒரு சராசரி வாசிப்புன்னு நீங்க எடுக்க வேண்டி இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க எழுதுறன்னு சொன்னா பிள்ளைகள் தரப்பட்ட வரிகள் என்றது உங்களுக்கு போதாது. அப்ப என்ன செய்வான் என்று சொன்னா,
இங்க நீங்க சொன்ன பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில பாயிண்ட் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கப்பட்டிருக்கான்னு சொல்லி நாங்க பார்ப்போம். அப்படி கேட்கப்பட்டிருந்தா அந்த இடத்த அந்த பாயிண்ட் வரப்போகுதுண்டா அந்த பாயிண்ட் இல்லாம முக்கியமான விஷயத்தை மட்டும் மேலுக்கு நாங்கள் எழுதிவிட்டா போதும். இப்படிதான் ஸ்ட்ரக்சருக்கு ஆன்சர் பண்றேன். இந்த விஷயம் தெரியாம எங்களோட பிள்ளைகள் என்ன செய்யறேன்னு சொன்னால், படிச்சிருக்கோம் நிறைய விஷயம் படிச்சிருக்கோம், சரி முழுமையா படிச்சிருக்கோம், எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கோம், என்ன வெளி கொடுத்தாலும் செய்வோம்னு சொல்லிட்டு போய் நல்லா எக்ஸாம்ல வச்சு அடி வாங்கி கொண்டு வர என்ன. ஸோ எப்படி செஞ்சாலும் பேப்பர்ன்றது செய்யாம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது. பேப்பரை நீங்க வீட்டை செஞ்சா சரி வருமாண்டா இல்லை, சரியான ஒரு கைடன்ஸ்ல என்ன செய்யணும் போகணும். சில பிள்ளைகள் குறையாக சொல்ல இல்லை, நிறைய நல்ல டீச்சர்ஸ் மாதிரி இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. சில பிள்ளைகள் சிலட்ட போற நேரம் அட்லீஸ்ட் பிள்ளை செய்யக்கூடிய ஒர்க் அவுட் ஆகுது அங்கே என்ன செய்யாது, நடக்காது. அந்த நேரம் மிச்சம் கவலையா இருக்கும். ஐ மீன் ஒர்க் அவுட் என்று சொல்ல இல்லை, அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸை சொல்றேன். வெறுமனே நாங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியை பிள்ளைக்கு கொடுத்து அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை வாசிச்சு காட்டுறதுல எந்த அர்த்தமும் எங்களுக்கு இல்லை. பிள்ளை ஸ்ட்ரக்சர் கேள்வியை தந்தவங்களுக்கு நான் ஆன்சரை வாசிச்சு காட்டணும் வேண்டாம், நீங்க எதுக்கு செலவழிச்சு கிளாஸுக்கு வர வேணும்? இப்படியாக தெளிவாக இதுக்கு பின்னிக்கிற பிசிக்ஸ் என்ன ஒருத்தர் விளங்கப்படுத்துற நேரம் அவரை தேடல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கும். எவ்வளவு விஷயம் தெரியும், இருந்தாலும் மனுஷன் கொஞ்சம் தான் சொல்றான், சொல்றதுக்கு அவனுக்கு இயலா, கொஞ்சம் தான் என்ன சொல்றதுக்கு இயலான்னு சொன்னா டைம் பிரச்சனை, எல்லாத்தையும் கழிச்சு கொண்டு போக இயலாது. அப்ப உண்மைக்கு சொல்ல போனா அந்த தெளிவு, அந்த பாயிண்ட், அந்த விஷயங்கள் என்று சொல்றது எப்ப வரும்னா நாங்க எந்த அளவுக்கு வெளியில தேடுறோமோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு கேள்விகளை செய்து பார்த்துருக்க வேணும், தேடிக்கொள்ள வேணும், இந்த தியரிக்கு பின்னால் இருக்கிற கான்செப்ட்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேணும், அதுக்கு பின்னுக்கு இருக்கிற இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்க வேணும். எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அப்ளிகேஷன்ஸ் கூடிச்சுன்னு சொன்னா எங்களுக்குரிய ஐடியாஸை போய் கிடைக்கலாம். அதை பிள்ளைகளுக்கு அதை எப்படி எடுத்த விஷயத்தை எளிமையாக சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த டீச்சிங் அந்த பகுதியில் எங்களுக்கு என்ன செய்து வருது. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பட்டிருக்கும், ஒன்று எக்ஸாம்ல பட்டவங்களுக்கு நல்லா பட்டிருக்கும். இப்ப என்னன்னு சொன்னால் பின்னுக்கு அந்த பாயிண்ட் கேட்டிருந்தால் அதை பற்றி சொல்ல தேவையில்லை. அப்ப முதலாவது என்னன்னா, இப்ப வாசிப்படுகிற கதிர்கொள்ளப்பட்டதை விலக்கி நடுவில் கம்பியை வச்சு நிலை குத்தா வச்சு வாசிப்படுகிற கிடையா வச்சு வாசிப்படுற அது ரெண்டு வாசிப்படுத்த சராசரி எடுக்கிற இப்ப சராசரி கான்செப்ட் ஒன்று வருது. அதுக்கு அடுத்தது இந்த கிளிக் சவுண்ட் விஷயம் ஒன்று வருது. இது ரெண்டையும் இதுக்குள்ள எழுதணுமா இல்லையா இப்ப டிசைட் பண்ணணும் தெரியுமா. இது ரெண்டும் பற்றி பின்னுக்கு கேட்டிருக்கான்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து நேரம் அதுக்குரிய பாயிண்ட்ஸ் வரப்போகுது. அப்ப இதுல எழுதுறதுல வேலை இல்லை, இதுல முக்கியமான விஷயத்தை மட்டும் எழுதினா போதும். சொல்ல விளங்குதோ? இப்படித்தான் டிசைட் பண்றேன். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்றீங்கன்னு சொன்னா அதுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு முதல்ல அதுக்கு ஆன்சர் எழுதுற நேரம் அந்த கேள்வி முழுக்க வாசிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. கேள்வியை முழுக்க வாசிச்சா தான் கேள்வியில போக்கு விளங்கும். ஒரு கேள்வியை வாசிக்க கூட அடுத்தடுத்த கேள்விகளையும் கொஞ்சம் வாசி பார்க்கணும், எப்படி போகுது, எதுக்கு அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஆன்சர் பண்ணலாம். இதுகளை படிக்கிறதுக்கு தான் பேப்பர் கிளாஸ். என்ற விடையை பார்க்கறதுக்கு இல்லை, விட வேண்டாம், போப்புக்கு வர பிள்ளைட்டு என்ன செய்யுங்க, கோப்பியை வாங்கி எடுத்து விடையை எழுதி கொள்ளுங்க. அதுல எந்த பிரயோசனமும் கிடைக்க போறது இல்லை இந்த லெக்சர்ஸ், இந்த விளக்கம் இல்லாம. சொல்ல விளங்குது அப்படி. இதனாலதான் ஒரு தெளிவான வழிகாட்டல் என்றது உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக என்ன செய்வது இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நான் அடுத்தடுத்த கேள்விகளையும் கொஞ்சம் வாசிச்சு கொள்றேன். பாருங்க, வாசிப்பு பெரும் தானத்தை நெருங்கும் போது தீதாள் தலையை பயன்படுத்துவது நன்மை யாது? வாசிப்பை பெறும் சரியான தானத்தை எவ்வாறு அடையாளம் காணலாம்? அந்த சவுண்ட், அந்த சத்தம் விளங்குதா? ரைட். வாசிப்பொன்றை பெறும் முன்ன திருகை மூடுவதன் அனுகூலம் யாது? திருகு சொல்லும். அப்ப திருகட பாயிண்ட் இங்க வந்துச்சு. திருக மூடணும். இப்ப விலக்கி கம்பியை வச்சு தீதாள் தலை கிளிக் சவுண்ட் திருக மூடணும். அப்ப அதுவும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, இந்த சிறிய கோலமொன்றின் விட்டத்தை காண்தல்ல இதற்காக பல வாசிப்புகளை பெறுவதன் நோக்கம் யாது என்று சொன்னா எதுக்காக இந்த நிறைய வாசிப்பு எடுக்கிறோம், செங்குத்தா நிறைய வாசிப்பு எடுக்கிறோம்னா அதுக்கும் விளக்கம் இருக்கு. சோ இந்த விஷயங்கள் பின்னுக்கு தெளிவாக கேட்கப்பட்டதால நாங்க பிரதானமான விளக்கத்தை மட்டும் வெளியே கொண்டாலும் செய்யும் பிள்ளைகள் எங்களுக்கு போதுமாக இருக்கு. ரைட். ஸோ இன்றைய வகுப்புல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இந்த பகுதியோட நான் முடிச்சு கொள்றேன். நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த வகுப்பு முடிச்சது பிறகு இதுக்குரிய ஆன்சரை நீங்க எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லி உங்களோட எக்ஸாம் புக்கில் அதை எழுதி கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கு படித்த விஷயங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும்னு நினைக்கிற பிள்ளைகள் இதுக்கு பிறகு இந்த பகுதியில் கேள்வி வந்தால் எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் செய்யலாம் என்று இருக்கும். சில பிள்ளைகள் நீங்க யோசிப்பீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவ்வளவுத்துக்கு நாங்கள் டீப்பா படிக்கணும். ஏனென்று சொன்னால் தெளிவுன்றது தான் முக்கியம். எக்ஸாம்ல ஐடியா வரணும்டா தெளிவு இருக்கணும் உங்களுக்கு. ரைட். நான் அனுபவத்தில் கண்ட ஒரு விஷயம் நான் திருப்பியும் சொல்றேன். என்னென்றால் நான் தியரி படிப்பிக்கிற நேரம் வெறுமனே இந்த தியரி நோட்டை மட்டும் வச்சுக்கொண்டே பிள்ளைகள் பாஸ் பேப்பர் எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏனென்றால் பாஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பாயிண்ட்கள் எப்படி வரும்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அடுத்த பெச்சுக்கு எக்ஸாம்
வார நேரம் எந்தெந்த பகுதிகள் கூடுதலாக ஃபோக்கஸ் ஆக போது அதில் இருக்கிற கொஞ்சம் சில மாதிரி வினாக்கள் எடுத்து போட்டு அதை மாதிரி தான் நான் தியரியை கூட என்ன செய்கிறது செட் பண்ணி கொள்வது. 25 ஆக்களுக்கு இந்த மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு நான் தியரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் கிராவிடேஷன் ஃபீல்டில் இருந்து. அதாவது உங்களோட தேர்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு. ஸோ அந்த கிளாஸ் என்று சொல்கிறது இதுக்கு முதல் நடந்த தியரிஸ் மாதிரி இருக்காது. மிச்சம் ப்ராப்பரான ஒரு ஒழுங்கான தரத்தில் அந்த வகுப்புகள் உங்களுக்கு இருக்கும். பிப்ரவரி மாதத்திலிருந்து உங்களுக்கான டியூட்ஸ் எல்லாமே இந்த டியூட்ஸ் எல்லாமே உங்களோட வீடுகளுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான டியூட்ஸ்ன்றது உங்களோட வீடுகளை வந்து சேரப்போகுது பிள்ளைகள். ஸோ ஒரு ப்ராப்பரான ரிவிஷன் கிளாஸ் நீட்டாக படித்து கொண்டு இருக்கிறீங்க. இதே வேகத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேணும், நல்லபடியாக படித்து கொள்ளுங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன செய்யலாம், கூட்டிக் கொள்ள முடியும். ஒரு நாளைக்கு நேற்றை விட இன்றைக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகியிருக்கீங்க. ஏன் நேற்று உங்களுக்கு வேனியர் தெரியும், இன்றைக்கு வேனியரும் மைக்ரோமீட்டரும் தெரியும், தெளிவு கூட இருக்குது, கூட கேள்விகள் செய்கிறீங்க. உங்களோட ஸ்டெப்பை 1 by 1 கூட்டிக் கொண்டு போங்க. நான் ஏயிலிருந்து A+ ஒரு 75 இருக்கிற பிள்ளைய 95 காக்கிற வேலையை செய்கிறத விட ஏழாத பிள்ளைகள் இருக்கும் தானே, ஒரு 35 40 45 20 25 10 அடிமட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள், இவங்களுக்கும் இந்த வகுப்புன்றது மிக பிரயோசனமான ஒரு வகுப்பாக கட்டாயம் இருக்கும் இடத்துல எந்த வித அர்த்தம் இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிசிக்ஸ் என்றது கஷ்டமான சப்ஜெக்ட் அல்லது நான் பிசிக்ஸை விட்டுட்டேன் அல்லது யூனிட் ஒன்றும் எனக்கு தெரியாது, இப்போ நான் செகண்ட் ஷை தேர்ட் ஷை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யறேன்டே தெரியாது, நிறைய விஷயங்கள் மறந்துட்டு ஒரு வருஷம் விட்டுட்டேன் என்று சொல்லி யாராவது கவலைப்பட்ட யாரும் இருந்தால் உங்கள்கிட்ட அப்படி பேசுறதா பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வகுப்பை போய் சேர்க்க வேண்டியது. ஸோ கட்டாயம் இந்த வகுப்பு உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ரெக்கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட பேரண்ட்ஸோட நீங்கள் போன வகுப்பை பார்க்குற நேரம் இந்த வகுப்போட பிரயோசனம் எப்படின்னு சொல்லி அவங்களோட பேசிக்கொள்ளும். உங்களோட ரிலேட்டிவ்ஸோட உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸோட இதை பற்றி சொல்லிக்கொள்ளுங்க, இப்படித்தான் சரியாக நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை. ஸோ கட்டாயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்ற பிள்ளைகள் ஒரு நீங்கள் உங்கள் மூலமாக அவங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்தாங்கன்னு சொன்னால் அதை போல ஒரு நன்மையான காரியம் உங்களுக்கும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிசல்ட்ஸை நீங்கள் செய்த நல்ல அமல் என்று சொல்றது அது கட்டாயம் என்ன செய்யும், நல்ல செயற்பாடுன்றது உங்களோட ரிசல்ட்ஸை அப் பண்ணிக்கொள்ளும். ஸோ நல்லபடியாக படிச்சுக்கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோம், போட்டித்தன்மையோட படிக்க வேணும், பொறாமை இருக்கக்கூடாது, தெரியாத விடயங்களை மற்றாக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குரூப்பாக சேர்ந்து 4-5 பேர் சொல்லி குரூப்பாக சேர்ந்து பிரயோசனமான வழிகளில் தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் பிரயோசனமான வழிகளில் உங்களோட டைம்களை செலவழிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த வகுப்பில் உங்களை மீட் பண்ணிக்கொள்வோம். ஃபிசிக்ஸ் இஸ் சிம்பிள்.